நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ். அவனை நாம் புகழ்கின்றோம், அவரிடமே உதவி தேடுகின்றோம், அவரிடமே விளைபொருட்க தேடுகின்றோம், அவரிடமே பொறுப்பு சாட்டுகின்றோம். மனதினால் ஏற்படக்கூடிய கருவிகளிலிருந்தும் செயல்களினால் ஏற்படக்கூடிய கருவிகளிலிருந்தும் அவரிடமே பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ எவராலும் அவர்களை வழிநடத்த முடியாது. யாருக்கு நேர்வழி இல்லை என்றாகிவிட்டதோ எவரது உபதேசமும் அவரை நேர்வழிப்படுத்தார். அல்லாஹ் அல்லாத இறைவனே இல்லை, அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன் என்று நாம் சாட்சி சொல்லியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவரது தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நாம் சாட்சி சொல்லியிருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, உரையாற்ற ஆரம்பிக்கும் பொழுது, அன்று அவர்களுக்கு முன்னால் இருந்த அரபி மொழியை அறிந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் அரபியில் சொன்ன அதே வாசகங்களை தான் அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிய அளவில் தமிழ்ல சொன்னேன். அது அரபியில் எப்படின்னு சொன்னா, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உண்மையிலேயே இதனுடைய பொருள் அறிந்து நாம் சிந்திப்போமேயானால், உரையாற்ற ஆரம்பிக்கும் முன்னர் இதன் கருத்துக்கள்ல யார் உரையாற்றுகிறாரோ அவருக்கும் அறிவுரை இருக்கிறது, இந்த உரையை கேட்கக்கூடியவர்களுக்கு அறிவுரை இருக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறையில உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இந்த கருத்தை எடுத்து சொல்றதும் இல்லை, அப்படியே சொன்னாலும் அறமுறையா சொல்றாங்க. எடுத்த எடுப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்று உறுதியாக சொல்கிறார். ஏனென்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில உரையாற்றக்கூடிய ஒருவருடைய உள்ளத்துல அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் தனக்கு பேர் புகழ் கிடைக்கணும், செல்வாக்கு உண்டாகணும், உலக வசதிகள் ஏற்படணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாக வரத்தான் செய்யும். அப்படி வருவதை தடுப்பதற்காகத்தான் எடுத்தவுடன் நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, அதுல நீ பங்கு கூட நினைக்காத என்ற எச்சரிக்கை இதில் இருக்குது. இன்னைக்கு பேச்சாளர்கள் நிறைய பேர் எந்த அளவில் இருக்காங்கன்னு சொன்னா, மக்களை கவரணும், மக்கள் மத்தியில் பிரபலியமாகணும், அதுபோன்று உலகியல் ஆதாயங்களை அடையணும் என்றாங்களே அல்லாமல் சத்தியம் மக்களுக்கு போய் சேரணும் என்று கிடையாது. அதனால அவங்களுடைய எண்ணம் போல சத்தியத்தை சொல்வதற்கு மாற்றமாக அசத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிறாங்க. இப்படி நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, நான் சொல்லல. அல்லாஹ் தன்னுடைய இறுதி வழிகாட்டல் குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனத்துல இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டலாம். என்ன சொல்றான்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
நியாயமின்றி பூமியில் பெருமை அளிப்பவர்களை என் அத்தாட்சிகளை விலகிக் கொள்ளாது கொள்வதை விட்டும் திருப்பி விடுவேன். யார் பெருமை கொடுக்கிறார்களோ பெருமை அளிக்கிறார்களோ அவர்களை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை விட்டு அல்லாஹ் திருப்பி விடுவதாக சொல்றான். அவர்கள் அத்தாட்சிகள் யாவையும் கண்ட போதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழியாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் தவறான வழிகளை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழியாக எடுத்துக் கொள்வார்கள். கொஞ்சம் சிரிச்சு மீண்டும் மீண்டும் ஆயத்தை வீட்டுக்கு போன பிறகு 7வது அத்தியாயத்தில் 146வது வசனம் இதை படிங்க. அது ஏனெனில் அவர்கள் நம் வசனங்களை பொய்யென கூறினார்கள், இன்னும் அவற்றை விட்டும் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தால. அப்போ யார் மக்களுக்கு மத்தியில பேர் புகழ்றணும் பெருமை அடையணும்னு நினைக்கிறான்னா அவன் ஒருபோதும் சத்தியத்தில் இருக்க மாட்டான், சத்தியத்தை எடுக்க மாட்டான். போன வழிகள் தான் அவனுக்கு நேர் வழியா தெரியும். பாருங்க, நீங்க இதற்கு பிறகாவது கவனிங்க. இந்த மௌலவிகள் ஆலயம் சொல்லக்கூடியவர்கள் பேச்சுக்கு முன்னால் என்ன ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. முதல்ல மக்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. காரணம் மக்களை தங்கள் பக்கம் கவரணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பயானை ஆரம்பித்ததும் சலாம் சொன்னது கிடையாது. அப்படி இருந்தா எனக்கு ஆதாரம் பகிரமான கேட்டுக்கிட்டாங்க. ஏன் சலாம் சொல்லணும்? மக்களுடைய நோக்கம் மக்கள் தங்க கவர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இன்னல் ஹம்தலில்லாஹ்ங்கறத விட்டுருவாங்க, பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலினா காமிப்பாங்க. சரி, அவங்களாவது பரவாயில்ல. இன்னும் சிலர் எப்படி இருக்காங்க தெரியுமா? இதே விட்டுட்டு அவங்களா இஷ்டத்துக்கு சில விஷயம் தயாரித்து வச்சுட்டாங்க. அதுல அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லணும்ங்கிற ஒரு தவறான ஒரு ஐடியத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லிதான் தங்களுடைய பயானை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ் புகழ்ற விஷயத்துல கூட இந்த விஷயத்துக்கெல்லாம் சேர்க்கிறாங்க. சையீதுனா வ முர்ஷிதுனா இப்படி எல்லாம் சேர்க்கிறாங்க. ஹஸரத் இது அத்தனையும் தவறு. ரசூலுல்லாஹ் அப்படி கற்று தரல. ஒரு சந்தர்ப்பத்துல சில நபிகள் ரசூலுல்லாஹ் சையீதுனா கூப்பிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, சையீத் அல்லாஹ் என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இதுகள் சொன்ன உடனே, அதாவது என்னை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு உயர்த்தினார்கள் அந்த மாதிரி நீங்க ஆக்கிறாருன்னு சொன்னாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கலிமாவுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தான் சரியான கலிமா. நான் பெரும்பாலும் நீங்க பாக்குறீங்க, எங்க பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதி வச்சிருக்காங்க. சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அல்லாஹ் மற்ற பக்கம் முஹம்மது எழுதி வச்சிருப்பாங்க. இதுக்காக ஒரு கட்டுக்கதையை கட்டி வச்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சு அவர் கண்டுபிடிச்சு பார்க்கிறார். அந்த அரிசில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்காங்க. உடனே ஆச்சரியத்தோடு இந்த முகமது யாரு ஆதம் கேட்கிறாரு. கேட்டவங்க அல்லாஹ் சொல்றானா, உன்னுடைய சந்ததியில கடைசி நபியாக வருவாரு, அவரை நான் படைக்காவிட்ட இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னதாக ஒரு கட்டுக்கதை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாம் அவர் அதை சொல்லி கேட்டதுனால அல்லாஹ் மன்னிச்சான்னு வர்றேன். அந்த முகம்மது பொருட்டால் என்னை மன்னித்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாகவும் அல்லாஹ் மன்னிச்சதாக எழுதிட்டாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு நாம் சில உச்சாரணங்களை கற்றுக் கொடுத்தோம். அவர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டார், அதன் மூலமாக மன்னிக்கப்பட்டார். தெளிவா சொன்னாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரின். என்னுடைய ரப்பே, நாங்கள் பெரும் தவறு செய்து விட்டோம், எங்க நஃப்ஸுக்கு அநியாயம் செய்துட்டோம்.
எங்களை நீ மன்னித்து திரும்ப செய்யாவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். இதான் அவங்க கேட்ட துவாக்களாக இருக்கு. ஆனா அதுக்கு மாத்தமா என்ன சொல்றாரு, முகம்மதின் பொருட்டால் என்னை மன்னித்து விடு நாங்க கேட்டார், அதனால மன்னிச்சான். அல்லாஹ் அவங்க மேல ஏன் நான் மிக கடுமையா காட்டுறேன்னு சொன்னா, உண்மையிலேயே சில விஷயங்களை நான் சிந்திச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு சமுதாயத்தை வழிபடுத்திட்டாங்க. அதை யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த எண்ணம் உலகத்துல வரும், யாரும் பேச ஆரம்பிச்சா அவன் அறியாம அந்த ஆசை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்துச்சு. நம்மளாம் ஏமாத்தோம். 6வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நபி எச்சரிக்கிறார். எப்படி தெரியுமா? பெரும்பான்மையினை நீர் பின்பற்றுகிறானால் அவர்கள் உண்மை நேர் வழியிலிருந்து வழிநடவ செய்து விடுவார்கள். அவர்கள் வெறும் கற்பனையையும் யூகத்தையும் தான் பின்பற்றுவார்கள். 6வது அத்தியாயத்துக்கு 116. அதான் யோசிக்கிறான். இந்த ஆரம்பத்திலேயே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ்ற மாதிரி ரசூலுல்லாஹி சொல்லுக்கு மாத்தமாக ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. எடுத்தவொடனே நிச்சயமாக புகழனைத்து அல்லாஹ்வுக்கு தான் சொன்னது விட்டு போட்டு வேற எல்லாம் சேர்த்து சொன்னாங்க. அடுத்த முக்கியமா அல்லாஹ்ட்ட உதவி கேட்டு உழைப்பிற்க தேடி பொறுப்பு சாட்டி தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறது. அதை முக்கியமா சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினாரோ யாராலும் வழி எடுக்க முடியாது. யாருக்கு நேர்வழி இல்லையோ எவருடைய உபதேசம் நேர்வழிப்படுத்தார். இதுவும் நம்ம மனசு வச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்கு ஈமான் அவர் கொடுத்துட்டாங்க, படாது பட மாட்டாங்க. கெஞ்சினாங்க, அழுதாங்க, அல்லாஹ்ட்ட மீட்டு மீட்டு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அப்பதான் ஆயத்தை இறக்கம் 28வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்துல, நபியே நீர் விரும்பியவர்களுக்கு உம்மால் நேர்வழி காட்ட முடியாது. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறான் அவர்களுக்கே நேர்வழி காட்டுகிறான். இன்னும் நேர்வழியில் வரக்கூடியவர்கள் யார் என்பதை அவனே அறிந்தவனாக இருப்பான். இவ்வளவு தெளிவா தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு சில வீணா போனவங்க எங்களை கொண்டுதான் கூட்டம் செய்து, எங்களை கொண்டுதான் நேர்வழிக்கு வரும், எங்களுக்கு தான் தௌஹீதுக்கு வந்தாங்க அப்படின்னு விதற்றிக்கிட்டு அடைகிறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய பயமாச்சம் அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ் மறந்த பேச்சு. அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிக்க தகப்பனால் கூட பிறந்த சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து ஆசையாக வளர்த்தவர். 6வது வயசுல இருந்து ஒரு 2 வருஷம் தான் அப்துல் முத்தலிப் வளர்த்தார். அதுக்கு பிறகு முழுக்க ரசூலுல்லாஹ் வளர்த்தவர் யாரு? அபூ தாலிப் தான். வளர்த்தாரு, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, திருமணம் முடிச்சு வச்சாரு, தன்னுடைய பெற்ற மகனை போல பாதுகாத்தவர். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பதவி கிடைச்ச பிறகு குறைஷிகளால் கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. அன்னைக்கு இந்த அபூ தாலிப் பற்றி இல்லைன்னு சொன்னா அன்றைக்கே ரசூலுல்லாஹ் வழி பண்ணிருப்பாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் அவங்க மதீனாவுக்கு வருகிறார். அது வரைக்கும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவு உபகாரியா இருந்தார். ஒரு 2.5 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊர் ஒதுக்கி வச்சாங்க. ஒரு ஊசி கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அவசரப்பட்டாங்க. வெறும் என்ன சொல்றது, இலைகுலையை சாப்பிட்டு தான் அவங்க அந்த அளவுக்கு கடுமையாக சொல்லிக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கூட அபூ தாலிப் கூட. அதே சமயம் இன்னொரு ரசூலுல்லாஹ் தகப்பனார் கூட அபூ லஹப் எதிர்த்தான். அவ்வளவு சிரமப்பட்டார். அப்ப நம்ம சிந்திக்கிறது இருக்குல்ல, அதே சந்தர்ப்பத்துல இந்த யார் மிக கடுமையாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு தகப்பனார் கூட ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்தார்? மகிழ்ச்சியை என்ன சொல்றது, சரி திட்டத்திட்டு பின்னால் இருந்து குத்தி கொள்ள வச்சான். அதுக்கு பிறகு அவங்க உடலை கீழே எடுத்து அந்த ஈரல் இருந்து மெண்டு தூக்குறான். அந்த ரத்தத்தை எடுத்து தலையை முடிச்சுக்கிட்டா சபதத்தை நிறைவேறா சொன்னான். அதே போல அபூ சுஃபியான் கடுமையாக இருந்தார். பத்ருடைய யுத்த காலத்துல உஹது யுத்தம் கடுமையாக இருந்தது. உஹது யுத்தம் எப்படியோ ரசூலுல்லாஹ் தீர்த்து கட்டுறது, அதாவது கங்கணம் கட்டி போட்டு முயற்சி பண்ணார். சரித்திர வரலாறு நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி காலித் இப்னு வலீத் உஹதுடைய யுத்தத்துல பெரும் தோல்வி ஏற்பட அவர்தான் காரணம். பின்னால அந்த மலவரியா வந்துட்டா கட்டான் உண்டாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு ஷஹீதாச்சு. அவ்வளவு சிரமப்பட்டாங்க. வஹ்ஷி இது மாதிரி பல பேர் அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாமை.
ஆனா அதே சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாக இருந்தவர், பாதுகாப்பாக இருந்தார், அவருக்கு இஸ்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை அடையக்கூடிய பாக்கியத்துக்கு அவர் கிடைக்கலன்னா அன்றைக்கு இன்னைக்கு நாம பெரிய அல்லாமாத்த ஆலிம்கள் நம்புறோம்ல, அதே மாதிரி அன்றைக்கு அரபு நாட்டு மக்கள் அபுல் சொல்லக்கூடிய அபூஜைகளை தான் வழிகாட்டி ஏற்றிருந்தாங்க. ஆலிம்களுடைய உலமாக்களுடைய தலைவராக அவன் இருந்தான். அவன் சொல்ல கேட்டுக்கிட்டான். அவன் என்ன சொன்னான்? வருங்கட்டத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மட்டும் நீங்க ஏத்துக்கிடுங்க, நான் அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எப்படியா உங்களை சொர்க்கத்துல கொண்டு சேர்த்துறேன்றாங்க. அபூஜைகள் பக்கத்துல இருந்து என்ன தெரியுமா சொன்னா? அப்படி கேட்காத, நம்முடைய காலகாலமாக 1000 வருஷமா நம்முடைய தகப்பன் பாட்டை பூட்டை முப்பாட்டை காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வந்து கூட இருக்காம அதை கேட்காத, நீ நம்ம முன்னோர்கள் செய்யதான் சரி அப்படின்னு சொல்லிதான் உறுதித்தார். அப்போ சத்தியத்தை அறியணும் விளங்கணும் தேர்ச்சமற்ற கிடையாது, முன்னோர்களை பின்பற்றணுங்கிற ஒரு முரட்டு பக்தி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்ல அப்படித்தாங்க. நம்ம என்னதான் குர்ஆனை காட்டினாலும் ஹதீஸை காட்டினாலும் அது அவங்க மண்டியில் ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தகப்பனார் செஞ்சாரு, அவருடைய தகப்பனார் செஞ்சாரு, நான் எங்களுக்கு விவரம் தெரிய இதுக்காக வரைக்கும் இந்த கல்லூரி சலங்கு கட்டம்பாத்தியா மதகபு தரிகா செஞ்சுட்டு இருக்கோம். நீ இப்போ புதுசா சொல்ற. அப்ப அதே அபூ தாலிபுடைய எண்ணம். அன்றைக்கு அபூ தாலிபுடைய இடம் ஈமான் கிடைக்க ஒரே காரணம் முன்னோர்களை பின்பற்றணுங்கிற பயபக்தி. அதே போல இன்னைக்கு யாருக்கெல்லாம் முன்னோர்களை பின்பற்றணுங்கிற பயபக்தி இருந்ததோ ஒருபோதும் அவர்கள் நேர்வழி கிடைக்காது. அதுக்கு மாற்றமாக கடுமையாக இஸ்லாத்தை எடுத்தவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சுஃபியான், வஹ்ஷி, ஹிந்தா, பெரிய பட்டியல் இருக்கான். அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இல்லை. உண்மை அறியணும்னு ஆசைப்பட்டாங்க, விளக்குனாங்க, சிந்திச்சாங்க, அல்லாஹ் ஹிதாயத். அதே போல இன்னைக்கு யாருடைய உள்ளத்துல மூதாதையர்களை பின்பற்றணும், கடந்த காலத்துல 1000 வருஷமா நடக்கிறத மாற்ற நம்பினாங்க, முழுபோது அவங்க ஹிதாயத் கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த இதுல இருந்தாங்க. யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுதான் மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்த மட்டும்தான் மார்க்கம், அதுக்கு பின்னால எவர் சொன்னாலும் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இமாம்கள் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது மார்க்கம் கிடையாதுன்னு யார் உள்ளத்துல வருதோ அவங்க மார்க்கம். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி எழுதுவார். அதான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், யாருக்காக நாளையே ஒருபோது ஹிதாயத்து பெற மாட்டாங்க. யாரு ஹிதாயத்துக்குள்ள வருவாங்கிறத அல்லாஹ்வே அறிந்தவனார். இந்த விஷயத்தை இந்த முன்னுரையில் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லி போட்டு இன்னொன்னே சொல்றாங்க, மனிதனால் ஏற்படக்கூடிய கருதிகள் இருந்தும் செயல்களினால் ஏற்படும் கருதிகள் இருந்தும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தான் எப்படி மனசு விடும்? மனிதன் பலகீனமானவன் தான், எப்பொழுதும் மன இச்சை தான் அவன் உண்டு. அப்ப இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா அவன் அறியாம ஒரு அபிலாச ஒரு எண்ணம் அவன் பெருமை வரதான் செய்யும். அப்ப அந்த பெருமையை கொண்டுட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சாங்க, அவனுக்கு வந்து நேர்வழி கிடைக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை. அப்போ அடுத்தது இல்ல எல்லாத்துக்கும் முக்கியமா நீங்க பார்க்கணும், இதையெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இறைவன் அல்லாத, அல்லாஹ் அல்லாத இறைவனே இல்லை, அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன் என்று நாம் சாட்சி சொல்லுவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற தெளிவா சேர்க்கிறாங்க. அப்புறம்தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். இதுதான் அடிப்படை கல்மா. அந்த தெளிப்பதில் இல்லை நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஆரம்பியாச்சு. அது இல்லாம அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னப்படாம சொல்றான். இந்த இவங்கள கூட அப்துல் காதர் இருக்கலாம் எல்லாம் சொல்லணும். ஆனா அப்துல் காதர் அவர் கூட இந்த அவங்க செய்யக்கூடிய சடங்கு எதையும் சரியில்லை கூட அது. அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ரசூலுல்லாஹ் தன்னை பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரி. இன்னும் சொல்ல போனா பெருமை கொள்வதற்கு அதை விட ஒரு கேள்வி கேட்டதில் எதுவுமே கிடையாது. அனுபவத்தனை பெருமை உடையவனும் சுவர்க்கம் நுழைய மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு. யாரும் சொல்லலாம் இந்த செருப்பு அழகா இருக்கு, இந்த உடை அழகா இருக்கு நினைக்கிறேன், அப்ப இதெல்லாம் பெருமைக்குரியதா? இல்ல, இது பெருமைக்கு. எது பெருமைக்குரியது? குர்ஆன் எடுத்து காட்டப்படுது, சத்தியம் எடுத்து காட்டப்படுது.
அதை மறுக்கிறான், நிராகரிக்கிறான். அடுத்தது தான் பெரிய கட்டம ஆலயம் அந்தஸ்துடைய மற்றவங்க எல்லாம் அவாம்கள் இழிவாளர்கள் நினைக்கிறார். இதுதான் பிரச்சனை. தன்னை பெரியவனாக நினைக்கிறது ஒண்ணு. அந்த அடிப்படையை நேரடியாக குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டினாலும் அது நிராகரிக்கிறது. இன்னைக்கு இந்த மூலங்கள் அத்தனை பேரையும் பாரு அதிர்ஷ்டம் தான். நேரடியாக அல்லாஹ் சொல்ற அவங்களுக்கு உரைக்கவே உரைக்க ஒரு கூட்டுதுவா அல்லாஹ் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 25 வருஷம் 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த சுன்னத்துல் ஜமாஅத் பள்ளியில வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை விட்டாங்கன்னா வீம்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அல்லாஹ் சொல்றது? நான் படிச்சு காட்டல 7வது அத்தியாயத்தில் 146 அவங்க சத்தியத்தை ஒருபோது விளங்க மாட்டாங்க. பெருமை இருக்கும், நாங்க தான் ஆலிம்கள், எங்களுக்கு தான் மாற்று. இதே பெருமை தான் அபூஜஹல் இருந்துச்சு. அபுல் ஹிகம் ஞானத்தின் தந்தை என்று அன்றைய குறைஷியால் போற்றப்பட்டவன், அன்றைய மதரசாவுடைய அவங்க எல்லாம் தலைவன், பெரும் செல்வாக்கு இருந்தான். அதனாலதான் அபூ தாலிப் முதற்கொண்டு அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டார். அப்ப அந்த பெருமை இருக்கக்கூடவே கூடாது. அந்த பெருமை இருந்தால் அவன் ஒருபோது நேர்வழி பெற முடியாது. அப்ப அனுபவத்துல பெருமை இருந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது. அதே மாதிரி முதலாக விசாரணை செய்யப்பட்டு நரகத்தில் எரியப்படக்கூடியவராக முகல் குப்பரை எரியப்பட்டு எரியப்படும் யாருன்னு சொன்னா ஷஹீதுகள், ஆலிம்கள், வல்லர்கள். புகாரியில் ஷஹீதுகளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறாங்க, உன்னுடைய பாதையில கஷ்டப்பட்டு உனக்கு ரத்தம் சிந்தி வெட்டுப்பட்டு செய்தானோ உன்னுடைய திருப்திக்காக சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், நீ போய் சொல்ற, என்னுடைய திருப்திக்காக யார் செய்யல, மக்களுக்கு மத்தியில உனக்கு பேர்புகழ் கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு செஞ்ச, அது உலகத்திலேயே உனக்கு தந்தன தாராளமா, இங்க உனக்கு ஒன்று கிடையாது, நரகத்தில் இருக்கப்படும். இரண்டாவதா ஆலிம், மார்க்கத்தை கற்றேன், விளங்கினேன், மக்களுக்கு எல்லாம் அந்த மார்க்கத்தை நான் போதிச்சேன், அவங்க நேர்வழிக்கு வருவதற்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை செஞ்சு தரணும். எப்படி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போய் வெட்டுப்பட்டு இறந்தாரோ அதே மாதிரி இந்த ஆலிம்களும் மக்களுக்கு மத்தியில் ஓரளவு சந்தித்து சொல்லியிருப்பாங்க, நேர்வழிக்க பாட்டு தரணும். அப்படியே நடந்து போறாங்க, அது அல்லாஹ் சொல்லி காட்டணும். நீ செஞ்சது உண்மை, ஆனால் என்னுடைய திருப்திக்காக நீ அதை செய்யல, மக்களுக்கு மத்தியில் ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது செஞ்ச, அங்கே வந்துட்டு அவனுக்கு நரகம் போகும். அதே போல வல்லல் பணத்தை வாரிவாக இருக்க அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணத மக்களுக்கு தாராளமா செய்தார். அப்ப அத சொல்ற அல்லாஹ் சொல்றான், நீ பெரிய வல்லல் பேர் வாங்குறதுக்காக செய்ய, அல்லாஹ் என்னுடைய பொருத்த நாடி செய்யல, அதனால நரகம். கொஞ்சம் சிந்திங்க, ஒரு ஷஹீது, ஒரு ஆலிம், ஒரு வல்லல், இந்த 3 தரப்பாடும் முதலாக விசாரிக்கப்பட்டு நரகத்தில் தலைகுப்ப எரியப்படுவார்கள் சொன்னால் பெருமை பொருள் எவ்வளவு தப்பு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாம உலக மக்களுக்கு மத்தியில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவத்தை செஞ்சு அந்த நிலை என்ன கொஞ்சம் சிந்திச்சுப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் என்னுடைய மேலாடி, பெருமை என்னுடைய கீழாடி, எவன் அதை அபகரிக்க, அப்படி அபகரிக்க அல்லாஹ் சொல்றான், உட்படுகிறானோ அவனை நான் கடுமையாக கண்டிப்பேன். அதே போல பெருமை பற்றி குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்களா, மிக கடுமையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆனா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் முன்னால இருந்த அந்த யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அவங்களுடைய மதமும் மாற்றப்பட்டு சொல்லப்படுது, எங்களுக்கு அதை கட்டுப்படுத்தாங்க. அவங்க கொண்ட பெருமையாக இருந்தாரு ஒன்னி பெருமை தானே. அப்ப யோசிக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குர்ஆன் சொன்னால் கட்டுப்படும். அது அவங்களுக்குள்ள எங்களுக்குரிய குர்ஆன் தான் இருக்கிறான். அந்த சிந்தனை உங்களுக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஒருத்தருடைய கெடுதியை பத்தி சொல்றது என்னது? குர்ஆன். உண்மையிலே அவருடைய இருக்கிற சொன்னாத குர்ஆன், இல்லாத சொன்னா அது. அப்போ முன்னோர்கள் வந்து செய்த புறமாக அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்லணும்? அவங்க சில தவறுல அல்லாஹ் வேலை இல்லையா? நமக்கு கொஞ்சம் நீ புறம் பேசாத, புறம் பேசுறது செத்தனுடைய இறைச்சியை சாப்பிடுறது அப்படின்னு கடுமையா கண்டிச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் சென்றவர்களுடைய குறைகளை எடுத்து ஏன் சொல்லணும்? அவங்க குற்றக்குறைகளை ஏன் சொல்லணும்? அப்ப அது நமக்கு படிப்பனை இருந்தா தான் சொல்லணும். அந்த தவறு நீ செய்யாத, அவங்க பெருமை அடிக்கலாம், பெருமை அடிக்காத, உலகத்தை புகழ்பாடு கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறது தான் சொல்றான்.
அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன இந்த இதுல பேசக்கூடிய எனக்கும் உபதேசம் இருக்குது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் உபதேசம் இருக்கு. சொல்றது யாருக்கு நமக்கு தேவையில்லை. அவர் எவ்வளவு பெரிய பிரபலியமானவராக, எவ்வளவு புகழ் பெற்றவரா, அது இல்லை நமக்கு. சொல்றது குர்ஆன்ல இருக்க, ஹதீஸ்ல இருக்க. யார் உபதேசம் பண்ணாலும் அவங்களுடைய கடமை என்ன தெரியுமா? குர்ஆன் எடுத்து இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வருஷத்துல இருக்கு படிக்கன்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு பாக்குறீங்க, எந்த மொழியில் எடுத்துக்கிடுங்க, பெருசா தமிழுக்கு அரபியில பெரிய ஞானத்துக்கு அரபியில் எடுத்துக்குவாங்க. நீங்க பார்க்கலாம், உபதேசம் பண்றவங்க அத்தனை பேருமே அரபியில எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எந்த உங்களுக்கு புரியாது. அது எந்த அத்தியாயம் எந்த அதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னாலும் நீங்க வீட்டுல போய் எடுத்து பார்க்கலாம், அதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எந்த நோக்கம் உங்களுக்கு? எங்களுக்கு தான் தெரியும், நாங்க தான் மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி, மார்க்கத்துல புள்ளிகள், நீங்கெல்லாம் சாதாரண அவங்கள், உங்களுக்கு எல்லாம் மாற்ற முடியாது சொல்றாங்க. அப்படி என்னது பெருமாதானே? இந்த பெருமாளுக்கு என்ன விஷயமா? நிறைய விஷயம். அப்போ நிச்சயமாக யார் பேசினாலும் நமக்கு தேவையில்லை. அவன் எவ்வளவு வழிகேட்ல போகட்டும், நகரத்துக்கே போகட்டும், நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அல்லாவுக்கும் அவங்களுக்குள்ள சமாச்சாரம். நமக்குள்ள சமாச்சாரம் என்ன? அவன் சொல்றதுல அல்லாஹ் சொல்ற மாதிரி குர்ஆன்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் செய்து காட்டியிருக்காங்களா, சொல்லி இருக்காங்களா? இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதுன்னு சொன்னா தாராளம் எவனுக்குனாலும் இருக்கு, தப்பு கிடையாது. அவன் பெரிய பட்டதாரியா இருக்கணும், பெருசா படிச்சவனா இருக்கணும், பெரிய ஆலிமா, தேவையே கிடையாது. அவன் சொல்றது குர்ஆன் ஹதீஸ்ல. அதுக்கு மாறாக எந்த பெரிய மௌலவியா இருந்தாலும் சரி, அல்லாமாவா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக எதை தூக்கி எறிஞ்சிடணும், அதை எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய மௌலவி, பெரிய அல்லாமா, அரபு கரைச்சி குடிச்சவரு, அதனால அது சரியா இருக்கு எடுத்து நடந்தீங்கன்னா நான் இருக்கும். நல்லா அல்லாஹ்வை விட்டு விட்டு யார் மற்றவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகத்துக்கு. அதான் தெளிவா கட்டை. அப்போ யாரு சொன்னாலும் ஆதாரத்துக்கு அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டு நம்ம போறதுக்கு நம்ம கேட்கணும். ஒருத்தர் சதே கதையை சொல்றாங்க, ஒரு சதே உடனே போய் சொன்னீங்கன்னா நாயத்தை என்ன அந்த ஹதீஸ் என்று கேட்கணும். உண்மையிலேயே அந்த ஆள் விவரமான ஆளா இருந்தா நேர்வழி நடக்கக்கூடிய என்ன செய்யணும்? உடனே குர்ஆன் எடுக்கணும். இந்த பார்த்து இந்த அத்தியாயம் இந்த வசனத்துல இருக்கு பார்த்துன்னு சொல்லணும். ஹதீஸ் எடுக்கணும், புகாரில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, இந்த பார்த்து எடுக்கணும். அப்படியே அவருக்கு ஞாபகம் இல்லாம போனாலும் இல்லைங்க இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை, எதை சொல்லிட்டேன் பின்னால வந்து அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்கு மாற்றம் என்ன செய்யறாங்க? ஒரு ஆதிக்கிட்ட போய், ஒரு மூணு வீட்டை போய் நீங்க ஒரு சந்தேகத்தை கேட்ட என்ன கேட்கிற உடனே உங்களுக்கு அரபி தெரியுமா, நீங்க ஆலிமா, பெருசா வந்து கேட்க வந்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க போய் யாரு சந்தேகம் போய் கேட்கும் பொழுது அவனுடைய கடமை குர்ஆன்ல ஹதீஸ்ல எடுத்து காட்டணும். அதை விட்டு போட்டு நீ ஆலிமா, உனக்கு அரபி தெரியுமா, நீ வந்து இந்த பெருசா கேட்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கிறது. அவன் வடிகட்டின தியாகி. தைரியமா சொல்றேன், பதிவு பண்ண இல்லாத வார்த்தை. எவன் ஒருத்தர் மார்க்க சந்தேகத்தை போய் சாதாரண நம்ம கேட்கும் பொழுது அவருடைய கடமை குர்ஆன்ல இருந்து சம்பந்தப்பட்ட ஆயத்தை எடுத்து கொடுக்கணும், ஹதீஸ் எடுத்து உண்மையில அவரை ஏற்றுக்கணும். அதை விட்டு போட்டு நீ என்ன ஆலிமா, உனக்கு அரபி தெரியுமா, நீ வந்து சொல்ல முடியிருக்கியா அப்படின்னு கேட்டா தைரியமா நீங்க சொல்லலாம். என்ன சொல்ல தெரியுமா? படிச்சுருங்க, உங்களை ஆலிம்னு நினைச்சுதான் வந்து உங்கள்ட்ட கேட்டேன், ஆனா உங்களுக்கு பதில் நீ தெளிவா தெரிஞ்சு நீங்க ஜாலிங்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பண்றேன். அப்பதான் வண்டியில உரைக்கும். எவன் ஒருத்தர் இப்படி நீ ஆலிமா, அரபி படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டான்னு சொன்னா தைரியமா நீங்க சொல்லலாம். உன்னை ஆலிம் ஒன்று கேட்டேன், நீ ஜாஹிலா இப்பதான் எனக்கு தெரியுது, அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தேன். ஏன்னா ஜாஹில் கூட பேசுறது புரியுமா? 25வது அத்தியாயத்தை 63வது வசனப்படக்கூடிய ஜாஹில்கிட்ட பேசாம சலாம் கேட்டு வந்து யாரா இருந்தாலும் ஒண்ணு குர்ஆன்ல ஆதாரத்துக்கு தரணும், ஹதீஸ்ல ஆதாரத்துக்கு தரணும். அந்த நேரத்தில் பெரிய எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நான் பார்த்து எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ரோஜி ஏறிக்கணும். மற்றபடி இப்படி கேட்டாங்க, ஆலிமா மூலவியா நீ என்ன இல்லை, ஆலிமா மூலை ஒன்றையே கேட்கணும். அந்த சிந்தனையா அவனுக்கு வேணும். உண்மையிலே கேட்கிறாரு ஆலிமா அறிந்தவர்கள் உடனே வந்து கேட்கிறாரு. அப்ப இது கேள்வியா கொஞ்சம் சிந்திச்சுப்பாங்க. இது சர்வசாதாரணமா
அப்ப இதை நம்மளுடைய உள்ளத்துல பதிய வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஷிர்க்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஷிர்க்க இவங்க வியாக்கியானம் பண்றாங்க. உதாரணமா இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலைகளை வச்சு கண்ண தெய்வம் வளர்க்குறாங்க. தெய்வம்னு சொன்னா நேரடியா தெய்வம் சொல்லல, குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அவர்கள்ட்ட அதாவது அன்றைக்கு இருந்த குறைஷி குஃபார்கள்ட்ட கேட்கும் பொழுது தெளிவா சொல்லுவாங்க, வானத்திலிருந்து மழை அல்லாஹ், பயிர வழி அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இதுல வளர்க்குறீங்கன்னா எங்களை அல்லாஹ்வின்பால் நெருங்க செய்வார்கள், அல்லாஹ்விடம் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். குறைஷி காரணம் அப்படிதான். 39வது அத்தியாயத்தோட 3வது வசனத்தை பாருங்க, 10வது அத்தியாயத்தோட 18வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல தெளிவாக சொன்னதா பார்த்துக்கணும். ஆனா அல்லாஹ் அதுதான் ஷிர்க்குங்கிறான். அப்புறம் பாத்துக்கங்க, சுருக்கமா சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதவாதியும் எந்த மதத்தை சார்ந்தவனும், அவன் ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், புத்தனாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அல்லாஹ் ஒருத்தங்கிற மாற்று கருத்தை உள்ள கிடையாது. அல்லாஹ் ஒருத்ததை ஏற்படுவான். என்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கு இடையில சில விஷயங்களை கூத்துறாங்க. சிலைகளை கூத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மத குருமார்களையும் துறவுகளை கொடுக்குறாங்க. 9வது அத்தியாயத்துல 31வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அன்பாகும் மின் இல்லா, நீங்கள் அவர்களை ரப்புகளாக ஆக்கி கொண்டீங்க, வணங்கக்கூடிய ரப்புகள். அதே மாதிரி யூதர்கள் எடுத்துக்கிட்டா இன்னொரு நபிய அல்லாஹ்வுடைய குமாரன் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு தங்களுக்கு இடையில யாரையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டுங்க, சிலையை வணங்கல, ஆனா தமிழை வணங்குறாங்க, தர்காவுக்கு போறாங்க. அதுல என்ன இருக்க போடுறாங்க சொல்றாங்க, நாங்க அவங்கள வணங்கல, வழிபாடு நீங்க தப்பா சொல்றீங்க, நாங்க அங்க ஜியாரத்துக்காக போறோம். ஜியாரத்துக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கபர்களை கட்டி வச்சு ஜியாரத் செய்தாங்களா? இருக்கிற கபர்கள் அத்தனை தரப்பட்ட பார்க்கிறாங்க. அடுத்த நிலையில சொன்னா இமாம்கள் சொன்ன மாதிரி வணங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இமாம்களை அல்லாஹ்வுக்கு தங்களுக்கு இடையில கூத்துறாங்க. அதே மாதிரி மௌலவிகளை கூத்துறாங்க. சலபிகள் சொல்ல முன்செல்வர்கள் பின்பற்றவங்க அது ஒரு கூட்டம் இருக்கு. ஆக இப்போ யாரை எடுத்தாலும் சரி நேரடியாக குர்ஆனை பார்க்கணும், அதை விளங்கணும், செயல்படணுங்கிற எண்ணம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தங்களுக்கு இடையில யாரையாவது ஒரு கூத்துறாங்க. சலபிகளும் ஷிர்க் செய்யத்தான் செய்றாங்க. அல்லாஹ் புரிஞ்சு தௌஹீத்வாதிகளும் ஷிர்க் செய்யத்தான் செய்றாங்க. அல்லாஹ் புரிஞ்சுங்க, சுன்னத்துல் ஜமாஅத்தும் ஷிர்க் செய்யத்தான் செய்றாங்க. நாம நினைக்கிற மாதிரி தர்காவுக்கு போறதுதான் ஷிர்க்குங்கிறான். இப்ப ஷேக் அப்துல்லா ஜமால் சொல்றாங்க, இது ஷிர்க் கிடையாதுங்க, சிலைகளை வணங்குறாங்க பாருங்க, அதுதான் ஷிர்க். அப்படிதான் ஷேக் அப்துல்லா சொல்றாங்க, சிலைகளை வணங்குறது தான் ஷிர்க், நாங்க சிலைகளை வணங்கல, நாங்க உண்மையான அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய நேசர்களை தான் நாங்க பண்றோம், அது வணங்கல. நாங்க அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு இடையில நாங்க அவர்கள் என்ன பண்றோம், வசீலாவாக எங்களுக்காக அவர் பரிந்துரை செய்வதாக தான் ஆகிறோம். அவர்கிட்ட போய் அல்லாஹ்விட்ட எங்களுக்காக கேளுங்க, முறையிடுங்க, எங்களுக்காக சிபாரிசு பண்ணணும்னு சொல்றோம். அப்ப அதை அவங்க என்ன பண்றான், அவங்க சிலையை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், அது கடவுள் சொல்லல, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில உள்ள ஒரு வழிபாடு செய்யப்படும். அப்ப எந்த நிலையிலையும் அல்லாஹ்வுக்கும் நமக்கு இடையில இன்னொரு வரவே கூடாது. நல்லா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக புரிஞ்சுங்க, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எவருமே வர முடியாது, யாரும் வர முடியாது, அல்லாமா வர முடியாது, அவுலியா வர முடியாது, இமாமும் வர முடியாது, சலபிகள் வர முடியாது, சலபிகள் வர முடியாது. அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக குர்ஆனை அவர்களுக்கு தெரிந்த மொழியில படிக்கணும். நம்ம குடும்பங்கள் இல்ல, ஆண்களுக்கு அந்த இல்ல, பெண்களுக்கு அது கிடையாது. அதுலயும் கேவலம் என்ன சொன்னா, இன்னைக்கு நம்முடைய பெண்கள்லாம் அந்த தொலைக்காட்சியில தான் மூழ்கிருக்காங்க. நெடுந்தொடர்கள், மெகாட்டோன், என்ன அணியா இருக்கிறாங்க, இத்தனை ஆபாசங்கள், அசிங்கங்கள் நம்ம குடும்பத்தை வச்சுட்டு பார்க்க முடியாது. பெண்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய குழந்தை உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வேலையில நீங்கள் ஒரு தவறான காட்சியை பார்த்துக்கணும், அதுவும் அந்த குழந்தைக்கு பார்த்துக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, உங்க மடியில் இருக்க
குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க இதை பார்க்கும் பொழுதுதான் அது பாதிக்காத. இன்னைக்கு இந்த சமுதாயம் இந்த அளவு கேள்விப்பட்ட நிலைக்கு போயிருக்க ஒரே காரணம் இப்ப சமீப காலத்தில் ஏற்பட்ட இந்த சினிமா. முதல்ல வந்து கர்கா குழுமன்ட்டாங்க. நல்ல ஞாபகம், ஒரு 50 வருஷம் ஆரம்பத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கர்காக்களுக்கு படிச்சாங்க பெண்கள். அதுவும் அந்த பிள்ளைகளை அந்த கட்டத்தில் வச்சுட்டு போவாங்க. அங்க போய் அந்த பூ எடுத்து சாப்பிடுவாங்க, குழந்தைய சாப்பிட வைப்பாங்க, அங்க உள்ள அந்த எண்ணெயை தொட்டு தலைவிடுவாங்க, பிள்ளைக்கு தலைவிடுவாங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்குலாம் ஒரு நான் சொல்ற மாதிரி ஒரு 35-40 வயசு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முழுமையா போகல, இருந்தாலும் இப்போ இருக்கத்தான் செய்து முதல்ல குறைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு நேர் மாத்தமா இப்ப என்ன செய்யறாங்க பெண்கள், இந்த என்ன சொல்றது தொலைக்காட்சி குட்டி பண்ணாதான் பார்த்துட்டான். எந்த அளவு அவங்க குடிக்க போறாங்கன்னு சொன்னா சமையல்ல கவனம் செலுத்தி சமைக்கிறது கிடையாது. சோழ வந்து என்ன பண்ணுவாங்க, கவனிக்காம குறைச்சிடுவாங்க, அல்லது விதையா எடுத்துருப்பாங்க, உரப்ப கூட போடுவாங்க, அல்ல குறைய போடுவாங்க. என்ன காரணம்? அந்த கவனம் அங்க கிடையாது. கவனம் எல்லாம் எங்க இருக்கு? விதா தொடர்லையும் வீணா போன அந்த காட்சிகள் நிறைய வீடுகள்ல பெரிய தவறு நடக்குது. உண்மையிலே நீங்க நல்ல விளைக்கிறீங்க, இது பெரிய வழி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எதிர்கால குழந்தைகளும் அந்த மாதிரி தான். நீங்க நிறைய குடும்பங்கள்ல எந்த குடும்பத்தை இருக்குங்க ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல, என்ன சொல்றது தலாக்கு குலாம் ஓட்டு வரைக்கும் கூடுதல் மாதிரி முஸ்லிம்கள் ஓட்டு வரைக்கும் கேஸ் கொடுப்பாங்க. என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்ல. எதனால? நீங்க குரான அன்றாடம் மொழி அறிந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் தெரியாம பயம் வந்தது. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நன்றாக விளக்கி கொடுங்க. 5 கால தொழுகை கண்டிப்பாக இருந்தே ஆகும். எவன்கிட்ட தொழுகை இல்லையோ ஒருபோதும் அவன் வந்து நேர்வு பெற முடியாது, அவன் போய் சேர்ந்து நரகம் தான். குரான் தெளிவா வருது. நீங்க உலகத்துல நல்ல மனிதர்களாகத்தானே இருந்தீங்க, நல்ல மக்களுக்கு உபதேசம் பண்ணீங்க, நேருடையத்தானே சொன்னீங்க. உங்களுடைய உபதேசத்தை கேட்டுதானே நாங்க சொர்க்கத்துக்கு போறோம், நீங்க ஏன் நரகத்துக்கு போறீங்க? உங்களுக்கு உபதேசம் பண்ணா நாங்க செய்யறது கிடையாது, நாங்க தொழிலாளி இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஊருக்கு உபதேசம் பண்றாங்க, அவங்க செயல்படுறதில்லை. அவங்கள பார்த்த தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஆனா ஊருக்கு பெருசா உபதேசம் பண்றாங்க. அப்ப இவங்க யார்? இவருடைய நிலை என்ன? நரகத்துக்கு போவாங்க நாளை. அப்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வழங்கிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக 5 கால தொழுகை இருந்தே ஆகும். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்துல பிள்ளை பெருக்கும் அந்த காலத்துல தொழக்கூடாது, அது தொழிலை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்களை பொறுத்த மட்டும் அந்த அனுமதியும் கிடையாது. நீங்க பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, நோயில் இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையா இருந்தாலும் சரி தொழுதான் ஆகும். எந்த ஒரு காரணத்தையும் தொழுகை முடிவு கிடையாது. புருஷன் கொண்டாடி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, ஜுர்பாகியா இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு வந்து நோய் இருக்குது, அல்லது குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத நிலை, தொழுகை கொள்ளாம விடக்கூடாது. குரான்ல எல்லாம் தெளிவாக சொல்ற தயவும் செய்து கொண்டு தொழுகை நிறைவேற்றணும். அப்போ தொழுகை 5 கால தொழுகை கண்டிப்பாக ஆணிடம் இருக்கணும், பெண்ணிடம் இருக்கணும். அந்த தொழுகை இருக்கிறவங்க தான் நாளைக்கு சொர்க்கம் போக முடியும். சொர்க்கத்தினுடைய சாமியே தொழுகை தான் ஹதீஸ்ல இருக்கு. எவன்கிட்ட தொழுகை இல்லையோ அவன் ஒருபோதும் நேர்வழிக்கு வரமாட்டான், சொர்க்கத்துக்கு போக மாட்டான். இன்னைக்கு சமுதாயத்தோட நிலை எப்படி இருக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு 500 குடும்பம் வச்சுருக்க, எத்தனை பேர் தொழுகிறாங்க, எத்தனை ஆண்கள் தொழுகிறார்கள், எத்தனை பெண்கள் தொழுகிறாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உதாரணமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகை எடுத்துக்கிட்டு 5 கால தொழுகைக்கு வரக்கூடிய பார்த்தது, அதை விட கொஞ்சம் அதிகமா ஜும்மா வருவாங்க, வருஷம் வார முசல்லி. இதெல்லாம் என்ன பண்றாங்க? இவங்க அன்றைக்கு ஒரு பெரிய முயற்சி. அதே மாதிரி சபை பராத்து, சபை மேலாஜ் முழுக்க முழுக்க விதாத்தான செயல்கள். இது நன்மைக்கு பதிலாக தீமையை தான் அவனுக்கு தரும். இதை குரான் நல்லா தெளிவா சொன்னான். 18வது அத்தியாயத்தில் 102வது வசனத்துல இந்த நிராகரிப்பாளர்கள் நிராகரிப்பாளர் சொல்றான். இவங்க என்ன இருக்காங்க? நிராகரிப்பாளர் சொன்னா நம்ம சொல்லல, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கள பத்தி தான் அல்லா சொல்றாங்க. பெரிய தவறு. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் 2 பேர் யார்? நபிமார்கள். அவர்களுடைய நேர் வாரிசுகள் தான் 10வது இருந்தவங்க.
குல்லியாவும் காஃபிரும் அல்லாஹ் சொல்றான். இவங்க நினைக்கிற மாதிரி பரம்பரையா முஸ்லீமாக இருக்கிறவங்க தான் முஸ்லீமோ, பரம்பரையா மற்ற தூங்குறவங்க தான் முஸ்லீம் இல்லைங்கிறது அப்படி பத்தில அல்லாஹ் சொல்லவே முடியாது. அவருக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை விளங்கி எவன் செயல்படாத அவன் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறகு முஸ்லீம் பெயரிட்டு முஸ்லீம் மஹல்லாவை வாழ்ந்து கொண்டிருந்து அவன் இறந்த பிறகு அந்த முஸ்லீம்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு குளிப்பாட்டி தபனிட்டு தொலை வச்சு கொண்டு அடக்கம் பண்ணாலும் இறைவனுடைய தர்பாரில் அவன் முஸ்லீமாக அங்கீகரிக்கப்பட மாட்டான். யார் முஸ்லீம் சொன்னா குர்ஆன் ஒரு வசனத்தை பார்த்த உடனே அவன் உள்ள நடுங்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு முற்றிலும் நான் கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு எண்ணம் அவனுக்கு வரணும். அதேபடி அவன் செயல்படணும். அதுதான் சொல்லி காட்டணும். என்னை விட்டு விட்டு என்னுடைய அடியார்களை, இந்த அடியார்கள் வரும் பொழுது செத்த அவுலியாக்களை சொல்லலாம், உயிருள்ள இமாம்கள் இருந்து பேரோர்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அடியார்கள் யார்? அல்லாஹ் படைப்பு. என்னை விட்டு விட்டு என்னுடைய அடியார்களை தங்களுடைய பாதுகாவலாக எடுத்துக் கொண்டார்களே அவர்களுக்கு நரகத்தை சித்தப்படுத்தி வச்சுக்கணும் அல்லாஹ் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆலிம்களை நம்பி போனா நரகத்துக்கு போகலாம், மௌலவிகளை நம்பி போனா நரகத்துக்கு போகலாம். எது போலதான் நீங்களே விளைஞ்சிருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலக வாழ்க்கை பரீட்சை வாழ்க்கையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். உங்களில் அழகிய செயல்கள் நற்செயல்கள் செய்யக்கூடிய யார் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த உலக வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். அப்ப இதுதான் பரீட்சை வாழ்க்கை. நல்லா கொஞ்சம் சிந்திப்பாங்க. இப்ப பிள்ளைகள் பிளஸ் டூ தான் எழுதுறாங்க. அந்த பரீட்சையில ஒரு மாணவன் அவன் சுயமாக படித்தான், விளங்கினான், சந்தேகத்தை பரீட்சைக்கு முன்னால திறமையான மாணவன்கிட்ட கேட்டு அறிந்து கொண்டான். பரீட்சையில கரெக்டா எழுதணும். இது அதிக மார்க் எடுத்தாலும் பாஸ் பண்ணிடுவான், இல்ல குறைஞ்ச மார்க் 35 எடுத்தாலும் பாஸ் பண்ணிடுவான். அதுக்கு நேர் மாற்றமா தன்னுடைய பக்கத்திலிருந்து எழுதக்கூடிய அந்த மாணவன் 100க்கு 100 சரியா எழுதுறாங்கிற நம்பிக்கையில அவன் எழுதுற அப்படியே காப்பி அடிச்சான். என்ன நடக்கும்? பரீட்சை ஹால்ல இருந்து வெளியேற்றப்படுவோம். எத்தனை வருஷத்துக்கு பரீட்சை எழுதுங்க, இது நமக்கு எல்லாம் தெரியுதுன்னு. பரீட்சை ஹால்ல பக்கத்துல உள்ளவனை காப்பி அடிச்சா மண்டபத்திலிருந்து வெளியேற்ற பரீட்சை ஹால் வெளியேற்றப்படுவான். பல வருஷங்களுக்கு பரீட்சை எழுதுங்க. இது எல்லாரும் ஒத்துக்கிற சமாச்சாரம் தானே. அப்ப அதே மாதிரி இந்த உலகம் ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில காப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இங்கேயாவது அந்த என்ன சொல்றது, அந்த கண்காணிப்பாளர் அவங்க ஏமாற்ற முடியும், ஏமாற்றி கூட காப்பி அடிச்சிடலாம். ஆனா அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அப்ப என்ன நடக்கும்? பரீட்சை மாதிரி உலக பரீட்சை காப்பி அடிச்சீங்கன்னு சொன்னா நேர நரகம் தான். திரும்பி பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்பு கூட அல்லாஹ் தருவான். அங்கேயாவது திரும்பி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு 3 வருஷமா 4 வருஷத்துக்கு கழிச்சு கூட பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனா உலக பரீட்சை ஒரே ஒரு முறை தான். அப்புறம் அப்ப என்ன பண்ணணும்? நாம நேரடியாக பார்க்கணும், ஆதாரப்பூர்வ ஹதீஸை பார்க்கணும். அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா தவறு கேட்கலாம், அது தப்பு கிடையாது. எப்படி ஒரு மாணவன் தன்னை விட திறமையான மாணவன் போய் கேட்டு அது விளக்கிறான்னு அது தப்பு கிடையாது. அதே போல நாம என்ன பண்ணணும்? குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை பார்க்கணும். அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய யாராவது ஆளுமையோ ஒரு மௌலவிட்ட போய் கரெக்டா கேட்கணும். அவர் என்ன செய்யணும்? அவருக்கு கேட்டா அவர் என்ன சொன்ன, அவர் இஷ்டத்துக்கு சொந்த சரக்கு கொடுக்க கூடாது. அவருக்கு சரியான அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய நேரடியான பொருளை பார்க்கணும். இவராக தகவல் சொல்லக்கூடாது. அப்ப இந்த பரீட்சை வாழ்க்கையில காப்பி அடிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. நம்ம விளைக்கணும். ஒவ்வொரு ஆணுடைய நிலையால் தான், பெண்ணுடைய நிலையால் தான். இது எப்போது சாத்தியமாகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்போது சாத்தியமாகும் சொன்னா, அன்றாடம் நமக்கு என்ன சொல்றது கிடைக்கக்கூடிய ஒரு வழி. ஃபஜ்ருக்கு பின்னாலேயோ இஷாவுக்கு பின்னாலேயோ கண்டிப்பாக குர்ஆனை எடுக்கணும். ஒரு 10 ஆயத்தை அரபி தெரிஞ்சா அரபியில படிக்கிறீங்க, அரபி தெரியலையா தமிழுடைய மொழிபெயர்ப்ப படிக்கிறீங்க. சிந்தனையோடு படிக்கணும். உண்மையாக என்ன அல்லாஹ் சொல்றான் அதுல உங்களுக்கு விளக்கம் இல்லையா? 4 பேருக்கு கேட்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றாரு என்னன்னு கேட்கணும். அவன் சொல்லக்கூடிய விளக்கம் அந்த ஆயத்தில் இருக்கணும். அதுக்கு மாற்றமான பொருள் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க ஆலிசார்கிட்ட கேட்ட என்ன பண்றாங்க? அது மாற்றமான பொருள் வந்து தரும். உதாரணமா 7:55 பகிரங்கமாக இருக்கக்கூடாது சொன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணலாம்.
அது நியாயப்படுத்தலாம். பிரிவுகள் கூடாதுன்னு அல்லாஹ் எத்தனை வசனம் சொன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுவோம். இப்படித்தான் வாங்க அதான் அல்லாஹ் சொல்றான் 2வது அத்தியாயத்தில் 159வது வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, நாம் மனிதர்களுக்காக ஆளுங்களுக்கு அல்லாமக்களுக்கு அல்லாஹ் சொல்ல அகில உலக மக்கள் மனிதர்களுக்காக நம்முடைய நேர்வழியையும் நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவாக விளக்கிய பின்னர் இப்படியே சொன்னாங்க. யார் அதை மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு உரிமை பெற்றவர்களும் சபிக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தவறு குர்ஆனை கொண்டு நேரடியாக காட்டப்பட்டால் உடனே தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை நாம் மன்னிக்கிறோம். அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு மாறாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறிலேயே நிலைத்திருந்து அவர்கள் மரணித்து விட்டால் நிரந்தர நரகம், அதிலிருந்து அவர்களுக்கு மீட்சியே இல்லை. இன்னும் அவர்களை அல்லாஹ்வும் மலக்குகளும் மனிதர்களும் சபிக்கிறார்கள். குர்ஆன் ஆயத்துங்க 2வது அத்தியாயம் 159, 160, 161, 162 நீங்களே படிச்சுப்பாங்க. அப்ப யார்கிட்ட போய் கேட்டா அவங்களோட கடமை குர்ஆன்ல இருக்கிறதா சொல்லணும், இல்லாத சொல்லக்கூடாது. இவங்க கற்பனை பண்ண கதையை சொல்லக்கூடாது. ஆனா அப்படி அவங்க கதையை சொல்லும் பொழுது ஷைத்தான் அழகா காட்டுவான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன்ல நேரடியா இருக்கிறத விட அதுக்கு மாத்தமான ஒரு கருத்தை நம்ம சொல்றாருன்னா ஷைத்தான் அழகா காட்டாங்க. சுடுங்கமா தெரிஞ்சுக்கிடுங்களேன். அந்த மௌலவி என்ன சொல்றாரு, தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா செய்யறதுக்கு சத்தமா துவா செய்யறதுக்கு குர்ஆன் சொல்லுது துவா பணிவாகவும் அந்தரங்கமாக தெளிவா சொல்லுவோம். அந்தரங்கம்னா பரஸ்பரத்தா இருக்கு, வெளியே வரக்கூடாது. இப்ப அவர்கிட்ட போய் கேட்டா ஒரு தலையிலப்பா எப்படி தலையிலப்பாட்டா ஒரு 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேர்ல உனக்கு அல்லாஹ்வுடைய நல்லடி அவுளியா இருப்பாரு. அந்த அவுளியாவுடைய பொருட்கள் அந்த 40 பேர் தொகை ஏற்றுக்கொள்ளப்படும். உடனே ஷைத்தான் இப்படிதான் இருப்பான். அதாவது வழிகேடு எப்படி வருதுன்னு சொன்னா, நேரடியாக குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக ஒரு மூலவில் விளக்கம் கொடுக்கும் பொழுது ஷைத்தான் அதை அழகா காட்டத்தாங்க. பிரிவுகள் கூடாது. தெளிவா கிட்டத்தட்ட வசனங்கள் இருக்கிற உதாரணமா 3, 103, 105, 6, 153, 159, 30, 32, 42, 13, 14, 23, 52, 21, 92 இப்படி பல வசனங்கள் இருக்கு. பிரிவுகள் கூடாது. பிரிவுகளை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு எந்த சம்பந்தமே நபிகள் சொன்னான். அவ்வளவு தெளிவா வருது. 30, 32 இப்போ இவ்வளவு தெளிவா குர்ஆன் சொல்ல இருக்கிறீங்க. அவங்கள்ட்ட போய் எடுத்து காட்டுறீங்க. இவ்வளவு தெளிவா உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம்ங்கிற நிலையில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு கூட்டம் நடத்தணும். எப்படி நடத்தீங்க? அப்ப ஒரு பேரை வச்சு அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க கொண்டு போய் காட்ட முடியும்னா அரசாங்கத்தில் அனுமதி கொடுக்கும். பிரிவுகள் கூடாதுன்னா இத்தனை ஆயிரத்தை காட்டினா உடனே என்ன சொல்றாங்க, ஒரு போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட்ல போய் பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி சொன்னவங்க நாளைக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்னு நியாயப்படுறாங்க. ஷைத்தான் அழகா காட்டு. வழிகேட்ட யார் சொன்னாங்க அழகா தான் தெரியும். அப்ப நம்ம என்ன முடிவில் இருக்கணும், அந்த வழிகேட்ட போனா நரகத்துக்கு போலாம். நரகத்துக்கு போய் நாளைக்கு என்ன செய்வோம், அங்கே கடந்து கதறுவோம். அல்ல அதை சொல்லி காட்டான். அவர்களுடைய முகங்கள் நெருப்பிலிட்டு புசுக்கப்படும் பொழுது அவர்கள் கதறுவார்கள். யா அல்லாஹ், நீ உன்னுடைய கட்டளைப்படி நடந்திருக்கணும், குர்ஆன் படி நடந்திருக்கணும், உன்னுடைய தூதருடைய வழிகாட்டலுடைய ஹதீஸ் படி நடந்திருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் யாரையெல்லாம் ஆலிம்களாக, அல்லாமாக்களாக, மார்க்க அறிஞர்களாக நம்பினோமோ அவர்களை நம்பி அவர் சொன்னபடி நடந்தோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். இறைவா, அவர்களுக்கு மகத்தான சாபத்தை கொண்டு சபிப்பாயாக, கடுமையான தண்டனை கொடுக்க. இது ஒரு இடத்துல இல்ல, இதே மாதிரி 7 இடத்துல வருது. அதாவது ஒரு இடத்துல வருது,
இவங்க அவங்க மேல குற்றம் சுமத்துவாங்க, அவங்க அதுல வந்து பெருமை அடிக்கிற ஒரு பெருமை அடிக்கிறது, பெருமை தான் ஆகிட்டாங்க மூளைக்கு. நாங்க தான் ஆலி, எங்களுக்கு தான் மார்க்க தெரியும், உனக்கு மார்க்க தெரியும் சொல்ல அத்தனை பேர் வந்து சொல்றாங்க. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வழிகேட்டை யார் சொன்னாலும் அழகா தெரியும் நமக்கு, அதை பின்பற்றுவோம், சைத்தான் அழகா காட்டுவான். அப்ப எப்படி நம்முடைய மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறார். அதுதான் 33வது அத்தியாயத்துல 36வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டு. யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த அல்லாம சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள. யார் சொன்னாலும் குர்ஆனை கேளுங்க, ஹதீஸ கேளுங்க, இருந்தா குர்ஆன்ல இருந்தா ஏற்றுக்கொள்ள. சரி, அதே மாதிரி இன்னொன்று நீங்க விளக்கிருங்க. நீங்க வந்து குர்ஆனை படிக்கிறீங்க, சரி சிந்திக்கிறீங்க, அந்த மாதிரி சிந்திச்சு பல பேருக்கு தேவைப்பட்டா கேட்குறீங்க, கடைசியில என்ன சரின்னு சொல்லி நீங்க செயல்படுறீங்க. என்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நிச்சயமா உங்களுக்கு ஒரு கூலி இருக்கு. நீங்க சரியான முடிவு பார்த்தா 2 கூலி இருக்கு, தவறான முடிவுல ஒரு கூலி. அதுக்கு மாற்றமாக உங்கள் மேல நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காம அலிசார்ல நம்பிக்கை, அவர் சொல்றபடி நடந்தா நடக்கும். நல்லா பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான், என்னையே நீங்கள் நம்புங்கள், என்னிடமே கேளுங்கள். 2வது அத்தியாயத்துல 186வது வசனத்துல அல்லாஹ்வை நம்பாம இந்த ஆலிசார்ல நம்பினா நடக்கும். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க. இணை வைப்புண்டா நாம நினைக்கிற மாதிரி சிலை வணங்குறது மட்டும்தான், கபரை வணங்குறது மட்டும்தான் இல்ல. நமக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில அல்லாஹ்வுடைய அடியார்களை யாரை கொண்டு கூத்தினாலும் இணைதான். நல்லா புரியுது. நேரடியாக அல்லாஹ் நம்மளை சிந்திக்க சொல்றான், பாடுபட சொல்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா 29வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம் சொல்றான். நீங்க முயற்சி பண்றது உடைய கடமை. நீங்க முயற்சி செய்தா நான் பாதை எளிதாக்கி தரேன். நீங்க ஒரு ஜான் வந்தா நான் ஒரு உணவு வர்றேன், நீங்க நடந்து வந்தா ஓடி வர்றேன். முயற்சி தான் நம்முடைய கடமை. நீங்க முஸ்லீம் கூட அது கிடையாது. 199 முஸ்லீம் எப்படி வாழ்றாங்கன்னா, குர்ஆனை படிக்கிறதே கிடையாது, அது என்ன சொல்றான்னு விளங்குறது கிடையாது, அதை விளங்க முடிய நம்பிக்கையும் கிடையாது. ஆக ஆலிம்சாக சொல்ற மாற்றம் போயிட்டு இருக்காது. நான் எடுத்தப்பட்டேன், நான் சொல்ல வருத்தப்பட குர்ஆனோட வசனங்களை தான் நான் சொல்றேன். நீங்க வருத்தப்பட்ட ஏமால வருத்தப்பட, அல்லாஹ் மேல வருத்தப்படுறீங்க. குர்ஆன் வசனம் இருக்கு, அத்தனை வசனம் எடுத்து தந்தேன். இது சொல்ல போனா மாதம் வரக்கூடிய அந்த நஜாத்துல வரக்கூடிய அத்தனை வசனங்கள் நீங்க முறையா படிச்சு பார்த்தா, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நஜாத்தை படிக்கிறவங்க கூட நாம சொல்ற மாதிரி படிக்கிறது கிடையாது. நாம என்ன சொல்றோம், நஜாத்தை படிக்கும் பொழுது பக்கத்துல குர்ஆனை வச்சுக்கிறங்க, நாம வந்து அத்தியாயத்தையும் வசனத்தையும் போட்டிருக்கோம், உடனே அத்தியாயத்தையும் வசனத்தை படிங்க. அப்பதான் உங்களுக்கு அல்லாஹ்வோட குர்ஆனோட தொடர்பு வரும். நீங்க வெறுமனே நஜாத்தை படிச்சு தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா தெளிவு கிடைக்காது. குர்ஆனோட தொடர்பு வரணும். என்னோட தொடர்பு தான், நஜாத்தோட தொடர்பு எந்த பிரயோஜனப்படாது. குர்ஆனோட யாருக்கு தொடர்பு அவன் தான் வெற்றி பெற முடியும். அன்றாடம் நீங்க கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது 10 வசனம் படிக்கணும். இங்கே நீங்க ஒரு பயிற்சி செய்யணும். மதியத்துக்கு பின்னால 10 ஆயத்தை படிச்சு அதனுடைய பொருளை படிச்சு பழகணும். இல்ல உங்களுக்கு படிக்க தெரியாத சில வீடுகள்ல படிக்க தெரியாம இருப்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பெரிய தேர்வு செய்யணும். 100 வருஷத்துக்கு முன்னால் குர்ஆனே தரல தெரியுமா? அதனாலதான் அந்த தர்கா சடங்குலாம் கொடி கட்டி தொடர்ந்தாங்க. எல்லா அயோக்கியத்துல இருந்து பண்ணிட்டு வயிறு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 50 வருஷமா அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை உங்களுக்கு குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அல்லாஹ் செய்த பெரிய கிருபை, உங்களுக்கு படிக்க தெரியாம போனாலும் ஓத தெரியாம போனாலும் சிடில கிடைக்குது. சிடி பிளேயர்ல போட்டீங்கன்னு சொன்னா குர்ஆனை அழகா தஜ்வீது சட்டத்தோடு ஓதக்கூடியதை காதால கேட்கலாம். நீங்க அப்படியே கேட்டு கேட்டு உங்க பிள்ளைகள் வந்து அதை மனப்பாடம் பண்ணலாம். எங்கேயும் மதரசால போய் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீடுகள்ல அந்த பழக்கத்தை உண்டாக்குறீங்கன்னு சொன்னா, உங்க 3 வயசு பிள்ளைகள் இருந்து 4 வயசு பிள்ளைகள் அதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு மனப்பாடம். இன்னைக்கு என்ன பண்றோம், அதுக்கு மாத்தமா தொலைக்காட்சியை வந்து அந்த வீணா போன பாட்டு வைக்கணும். நம்ம பிள்ளைகள் அழகா பாடு, அதை அந்த பிள்ளைகளை பாடுறது கேட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். அழகா இல்லையா? சினிமா காட்சிகள் அசிங்கமான பாடல்கள் வருது, நம்ம பிள்ளைகள் அதை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு படிக்குது. அதை எப்படியே பாத்தீங்கன்னா பெருசா அழகு நரகத்துக்கு போற வழியே செய்யுது. அதுக்கு பதிலாக இதை செய்யுங்க. அதுல என்ன செய்யும், அப்படியே அந்த தொலைக்காட்சியை பார்க்கறாங்க, பயனுள்ளதை பாருங்க, டிஸ்கவரி சேனல்ல பாருங்க. அதே மாதிரி அறிவு வளர்ச்சி கொடுங்க. வீணா போன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு போகவே போக வழிகேடு அல்லாவே அழகா சொல்றான். அந்த வழிகேடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல போவாங்க. எந்த காரணத்தை முன்னிட்டு நீ ஒண்ணு
வீட்டுல டிவி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. நல்ல காட்சிகளை பார்க்கணும். டிஸ்கவரி சேனல்ல எத்தனையோ விஷயங்கள் வருது. அதே மாதிரி பயனுள்ளதை பார்க்கணுங்க. பயனற்ற சுட்டி டிவி இன்னும் சொல்லமா நீங்க போய் யூதர்கள் அயோக்கியர்கள் உங்களை வழிகடைந்து நரகத்துல கொண்டு சேர்க்கணும். இஸ்லாத்தை வந்து தரமட்டமாக நோக்கத்தை அவன் திட்டம் போட்டு தயார் பண்ணி கொடுக்கணும். நீங்க பார்க்க சுட்டி டிவில இருந்து என்னென்ன அந்த இருக்கு அவன் தயார் பண்ணி கொடுக்கணும். அதுல மக்கள் மயங்கி ஏன்னா அதுல தன்னை மறந்து உட்கார. அதனால தயவு செய்து உங்க வீடுகள்ல டிவி இருந்தா அந்த டிவியில பயனுள்ளதை பயன்படுத்துங்க. சில இப்போ சில என்ன சொல்றது சில அறிவுரைகளும் வருமா அந்த மாதிரி இதை பாருங்க. மற்றபடி இந்த சினிமாவுடைய காட்சி, இந்த மெகா தொடர், இந்த அசிங்கமான இந்த சுட்டி டிவி இந்த மாதிரி இதெல்லாம் பயனளிக்க. அப்ப அந்த மாதிரி பழக்கத்துக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தை இதுக்கு ஒதுக்குங்க. நீங்க அதெல்லாம் மணிக்கணக்கில் போடுறீங்களே. உதாரணமா நீங்க மெகா டிவி இந்த மாதிரி டிவி வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு மணி நேரம் அந்த தொலைக்காட்சி முன்னாள் எவ்வளவு நேரம் உட்காராங்க சொல்லுங்க. சாதாரண ஒரு கணக்கு. இன்னைக்கு நம்ம வீடுகளில் உள்ள பெண்கள் அந்த தொலைக்காட்சி முன்னால எத்தனை மணி நேரம் உட்காராங்க? சொல்லுங்க சொல்லுங்க அனுபவத்தை சொல்லுங்க. 8 மணி நேரம் பாக்குறாங்க. அதுக்கான 8 மணி நேரம் ஒதுக்கிறது உங்களுக்கு வசதியை கைமெல்லாம் இருக்குல்ல. நான் அந்த மாதிரி சொல்லல. ஒரு அரை மணி நேரத்தை இந்த அரை மணி நேரம் ஒதுக்கல. இன்னைக்கு அதில் கூட போட்டுடலாமா? நான் அதில் இதில் போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு அதிலே பார்க்கலாம். விளங்குதா? அப்ப அழகா அரபியே கற்றுக்கொள்ளலாம். உங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பயிற்சி பண்ண சின்ன பிள்ளைகளே அதுல வந்து பழகிட்டா மதரசால போய் ஆகலாம் வேண்டியதில்லை. இங்கேயே உங்க வீடுகளே ஆகலாம். அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிவி இருந்துச்சா இந்த மாதிரி எது காட்சி இருந்துச்சா? அவங்க அன்றாட வீடுகள்ல குர்ஆன் ஓதுனாங்க, அதை காதால கேட்டாங்க, அதை கொடுத்துருச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நீங்க உங்க வீடுகளை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செய்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீங்க சொர்க்கம் போக ஆசைப்பட்டால் இந்த கண்காவி காட்சிகளை நிச்சயமாக விட்டு இதை நீங்க படிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக நீங்க வந்து வெற்றி பெற முடியாது. நரகத்துக்கு போய் சேர்ந்தா செய்யும். அதுக்கு மாற்றமாக தினசரி குர்ஆனை படிக்க, குர்ஆன் அன்றாட பழக்கத்துல நம்ம வந்துடணும். அப்படி வந்து சொன்னா உங்களுக்கும் குர்ஆன் நல்லா தெரியக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலை, மனப்பாடம் சூழ்நிலை, அது என்ன அல்லாஹ் சொல்றான்னு தெரியும். சிலவங்க பொருள் அறியாம படிக்கிறாங்க. அப்படி படிக்கிற குர்ஆன் சபிக்குதுன்னே வரும். என்ன காரணம்? பல விஷயங்களை அல்லாஹ் தெளிவா இவையெல்லாம் கூடாது செய்யக்கூடாது சொல்றான். அது பொருள் அறிஞ்சு படிச்சாதானே உங்களுக்கு அது வரும். பொருள் தனியா படிச்சா அது குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பீங்க, அது தவறு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அது விளைவு என்ன? மேற்கொண்டு பாவத்தை சுமக்கிறீங்க. அதனால பொருள் அறிந்து குர்ஆனை படிக்கணும். ஆனா ஆலிம் ஷாக்கள் அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு விளக்காதுங்க, நீங்க சும்மா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருமா. ஏன்னா அப்பதானே மக்களை வழி எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டாண்டா அந்த மௌலிக்கு சல்லி காசு கூட வைக்க மாட்டேன். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய 18 வயசுல இருந்து 42 வயசு எத்தனை வருஷம்? 24 வருடங்கள் தப்லீக்ல தீவிரமா இருந்தேன். நானே பல தாலிம்ல சொல்லியிருக்கேன், நமக்கு குர்ஆன் விளக்காதுங்க, அவங்க சொல்றதான் கேட்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த நிலையில நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த கட்டத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுக்க 5 கால தொழுகை ஜமாத்தோடு தொழுதுருக்கேன். அன்றைக்கு இந்த கசரு ஜமா எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து வர்றதா இருந்தா ஊர்ல இருந்து நேரே வர மாட்டேன். லொஹரோட எங்கேயாவது இறங்கிடுவேன். லொஹர்ல இருந்து அசர் மகரிப் இஷா தொழுது காலை ஃபஜ்ர் அடுத்த சொல்றேன். அந்த அளவு ஜமாத்தை பண்ணேன்னா பயணத்துல வந்து ஜம்மு கஷ்மீருக்கெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது, தப்லீக் சொல்லி தரல நமக்கு. அதே மாதிரி சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இஷ்ராக்கு அது கிடையாது, அவங்க சொல்லி தொழுவோம். லுஹா அவாபின் அந்த தொழுகையும் கிடையாது, இவங்க உண்டாக்குனது. தஹஜ்ஜுத் இதெல்லாம் விடாம தொழுதுட்டு இருந்தேன். தினசரி ஒரு குர்ஆனை ஒரு ஜுஸ்வை பொருள் அறியாம படிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 24 வருஷம். என்னுடைய 18வது வயசுல இருந்து 42வது வருஷம் வரைக்கும் எந்த விளக்கம் எனக்கு கிடைக்கல. ஆலிம் ஷாக்கள் சொல்றதுதான் மார்க்க அப்படியே பின்பற்றணும் மக்களுக்கு சொல்லிக்கிறது. நான் அதை வச்சுக்கிட்டேன். தொழுத சுன்னத்தான தொழுத டெய்லி ஒரு ஜூஸ் போதுன இதெல்லாம் செய்து கூட நேர்வழி எனக்கு கிடைக்கல. என்னைக்கு இந்த மௌலவின்னு சொல்லக்கூடியவங்க
சில ஒழுக்கங்கெட்ட செயலில் ஈடுபடுற நேரடியா என்னுடைய பார்வைக்கு வந்துச்சோ அப்பொழுதுதான் என் கல்வில அல்லாஹ் வந்து பிரகாசத்தை போட்டான். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பொருளத்தி படிக்கிறது. அந்த மாதிரி படிச்சு ஒரு 2 வருஷம் தான் படிச்சேன். பொருளறிஞ்சு ஒரு 2 வருஷம் படிச்சேன். அப்பொழுதுதான் அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டினான். 24 வருடங்களாக பொருள் அறியாம கிளிப்பிள்ளை பாடமாக டெய்லி ஒரு ஜுசு ஓதுன எனக்கு நேர்வழி கிடைக்கல. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றத விளங்கல, ஆயிஷா சொல்றத மார்க்க நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய வழி தொழுக நோன்பு வச்சு எல்லாம் செஞ்சேன். எப்பொழுது வந்து குர்ஆனை விளங்கி படிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சோம் 2 வருஷம் தான். 2 வருஷத்துலயே ஆஹா நாளைக்கு இந்த அளவு சமுதாயத்தை வழிகெடுத்துட்டு இருக்காங்களே அத்தனை வருஷம் கடிதம் இருந்தேன். இந்த முஸ்லிம் சமுதாய சிந்தனை இருக்குல்ல, மூலவர்களுக்கு நான் எழுதுற கடிதம் இருக்கு, மதரசாக்கள் எழுதுற கடிதம் இருக்கு. அவங்கள பதில் சொல்லல மழுப்புனா உங்களுக்கு ஏப்பா இருந்து வேலை? ஜமாத்துல ஒரு சம்புசாரில் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பிரச்சனை வருது. அப்போலாம் தம்பிகளை போயிட்டு தான் இருக்கேன். அவருக்கு பெரிய மௌலவி சொல்றாரு, ஏன் பாய் நீங்க உங்களுக்கு தான் கடிகார தொழில் இருக்க, ஏன் எங்க பொழப்புல வந்து கைய வச்சுக்க? அப்பதான் எனக்கு சிந்திச்சு, ஆகா இவன் பொழப்புக்கு தான் இதை செய்யறான். அப்படி பொழப்பு செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்றான். பொழப்புக்கு செய்யக்கூடிய நேர்வழியில் இல்லைன்னு நல்லா சொல்றான். அந்த யாசின் சூறாவை தான் வீடு வீடா போய் காசு வாங்கி வர்றான். அல்லாஹ் அழகா சொல்றான், கூலி வாங்காத இவர்களை பின்பற்றுங்கள், இவர்களே நேர்வழியில் இருக்கிறார்கள். கூலி வாங்காத நேர்வழி இருக்கவே முடியாது. அப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, என் சொந்த அனுபவத்திலேயே என்னுடைய 18 வயசுல 42 இந்த குர்ஆனை படிச்சுட்டு இருந்தோம். பொருளியா படிச்சு புரிஞ்சிருப்பாங்க. ஒரு 2 வருஷம் பொருளாதார படிச்ச உடனே தான் எவ்வளவு பெரிய வழிகேடு இந்த மக்களுக்கு போதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், உங்க வீடுகள்ல நீங்க அன்றாட குர்ஆனை படிங்க. இன்னும் சொல்ல போனா நான் படிக்கிற காலத்துல CD எல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் அன்றைக்கு இருந்த ஒரே தர்ஜுமா தெரியுமா, அப்துல் ஹமீது பாக்குடைய தர்ஜுமா, வேற தர்ஜுமா கிடையாது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 12-13 தர்ஜுமாக்கள். இப்ப என்ன பண்ணணும்? அன்றாட குர்ஆனை படிங்க. நான் அல்லாஹ்வுடைய கலாம் அதான் படிக்க சொல்றேன், வேற எதையா கதையா படிக்க சொல்றேன். அல்லாஹ்வுடைய கலாம் அதுதான் இறுதி வழிகாட்டல் நூல். அது எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்படாத எந்த விஷயமும் இல்லை, புதுசாக சொல்ல வேண்டிய எந்த விஷயம் தான் ஆலிம்சாருக்கு இல்லை. அதுல இருக்கிறது அப்படியே நீங்க எடுத்து நடந்தால போது நேர்வழி தான். அதான் நான் சொல்றேன், பரீட்சையில திறமையா எழுத 100க்கு 100 மார்க் கிடைக்கலாம், 100க்கு 90, 70 கிடைக்கலாம். ஆக 35 மார்க் கிடைச்சாலும் பாஸ் தானே. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் பக்கத்துல 100க்கு 100 எடுக்கிறான்னு அவனை காப்பி பண்ணா என்ன நடக்குது? பரீட்சை ஹால்ல இருந்து வெளியேற்றப்படுவான். 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு பரீட்சை எழுதுறீங்க. அதே போல நீங்க சொந்தமா முயற்சி செய்து பாடுபட்டு அதன்படி செயல்பட்டா 35 மார்க் ஏன் போயிடும் போக மாட்டாங்க. சொல்றதுக்கு ஆக உயர்ந்த பதவி கிடைக்காமலும் ஆக குறைந்த பதவியா கிடைக்குமா கிடைக்காதா? அதே சந்தர்ப்பத்தில் ஆலிம்சாக்கள் சொல்ற வேதம் பின்பற்றினா நேரம் நரகம் தான். நான் சொல்லல, குர்ஆன்ல வேண்டாம். இப்ப நேரத்தில் வந்து அதாவது ஆயத்துக்கள் எடுத்து கொடுத்துருக்கேன். 33, 66, 68. அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல சில வசனங்கள் இருக்கு. இன்னும் 38, 39 எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க படிச்சாவே எந்த அளவு உங்களை வழிகெடுத்து இருக்காங்க நீங்க சொல்லுங்க. நாம சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து நடந்தா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க சொர்க்கத்துக்கு போகலாம். அதை நிராகரிச்சுட்டு ஆலிம்சா சொல்றதா மார்க்கம் பண்ணா நடக்கும். நீங்க முடியும். ஆலிம்சாக்கு மேலே சொந்த விரோதமும் குரோதமும் எதுவுமே கிடையாது. நானே சொல்றேன், 24 வருஷமா அவங்க பெரிய வழிகாட்டிகளாக பக்திவான் நான் இப்பதான் செஞ்சேன். குர்ஆனை பார்த்த பிறகுதானே அவங்க எந்த ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்கிறான்னு தெரியுது. அதைத்தான் சொல்றேன் மக்களுக்கு. இதுவரைக்கும் 25 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது நான் சொல்றது தவறு, குர்ஆன்ல அப்படி இல்லைன்னு சொல்ல முடிச்சா? அரபி தெரியாத அபூபக்கருக்கு அதெல்லாம் ஒரு இஷ்டப்படி எல்லாம் எழுதுறாருங்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீ எப்படி சொல்லணும்? அந்த ஆயத்தை எடுத்து கொடுக்கணும், நான் கொடுத்த மொழிபெயர்ப்பு கொடுக்கணும். இந்த மொழிபெயர்ப்பு இப்படி இல்லை, இப்படிதான் அரபியில சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம பரிசீலனை பண்ணணும். அப்படி சொல்றது 10ஆம் ரூபா அவருக்கு அரபி தெரியாது, அதனால அவர் சொல்றதெல்லாம் ஏற்கிறாதீங்க. இதுவும் ஷைத்தான் அழகா காட்டுறதா செய்யும். அப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கானா? எங்கேயாவது நீங்க நல்லா பாருங்க,
குர்ஆன்ல மனிதர்களுக்காக விளக்கி இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய 100 வசனங்களுக்கு மேல நான் காட்டுறேன். நீங்களே படிக்கும்போது பார்க்கலாம். மனிதர்களுக்காக மார்க்கத்தை விளக்கி இருக்கேன்னு சொல்லி 100 வசனங்களுக்கு மேல இருக்கு. ஆலிம்ஷாக்களுக்காக மார்க்க ஒரே ஒரு இடத்துல காட்ட முடியுமா? ஒரு இடம் கூட இல்லை. நல்லா பண்ணுங்க. ஒரே ஒரு இடத்த கூட காட்ட முடியும். சவால் விட்டு கொண்டா மனிதர்களுக்காக விளக்கி இருக்குன்னு நல்லா சொல்றோம். ஆலிம்ஷாக்களுக்கு விளக்கி இருக்க ஒரே ஒரு அர்த்தம். அப்ப யோசிப்போம். உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி அரபி படிச்ச ஆளுங்களுக்கு தான் மார்க்க விளக்கும் குர்ஆன் விளக்கும் சொன்னா அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தாருன் நதுவாவில் இருந்த அந்த ஆலிம் சொற்கள் விளங்கி இருக்கணும். அரபி புலமை, இலக்கண இலக்கிய திறமை, கவி புனையக்கூடிய ஆற்றல், இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அத்தனை திறமை அன்றைக்கு இருந்துச்சுங்க. ஒரு சம்பவம் நான் முதல்ல பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு கவிஞன், அந்த கவிஞன் மேல பொறாமப்பட்டு ஒரு 2 பேர் அவனை கடத்தி கொண்டு போய் கொல்ல போறான். வேற வழி கிடையாது. உடனே என்ன பண்ணா தெரியுமா? அரபியில 2 அடி கவிதை எழுதி இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துன்னு சொன்னான். எழுதி கொடுத்தான். அவன் படிச்சு பார்த்தான். ஒன்னும் அவனுக்கு தப்பா தெரியல. அந்த 2 வரியில தப்பா தெரியல. கொண்டு வீட்டுல கொடுத்தான். அந்த அவனுடைய பெண் மக்கள், ஆண் மக்கள் கூட இல்ல, அதை எடுத்து படிச்ச உடனே அடுத்த 2 வரிய உங்கள் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் தான் தந்தையை கொண்டவர்கள் அடுத்த வரி அவன் ஃபில் பண்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த அளவு அரபி புறமா அவங்களுக்கு இருந்திருக்கணும், திறமை இருந்திருக்கணும். அவங்களுடைய அந்த கவிதைகள் குண்டலத்துக்களால் வயப்பட்டு காபத்துல்லா சுற்றி தொங்கப்பட்டது. அப்படிப்பட்ட திறமைமிக்க அரபிகள், அரபி பேசக்கூடியவர்கள் திறமை மிக்க. குர்ஆன் வழங்கிச்சா? குர்ஆன் வழங்க முடிஞ்சா அவங்களால? அபுல் ஹைகம் ஞானத்தின் தந்தை என்று கொண்டப்பட்டவன். குர்ஆன் வழங்கிச்சா அவனுக்கு? அவனோடு இருந்த அந்த ஆலிம் சாக்கள் வழங்கிச்சா? அதுக்கு மாத்தமா யாருக்கு வழங்கிச்சு? பிலால் யாரு? கபாப் யாரு? அடிமைகள். அரபு மொழி தெரியாது அவங்களுக்கு. பேச்சு வழக்கில் பேசிட்டு இருந்தாங்க. மற்றபடி இலக்கண இலக்கண சுட்டு போட்டாங்க. அவங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது. நல்லா படிச்சுக்கிட்டு அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு கையெழுத்து போட தெரியாது. அதை நான் சொல்லல. 62வது அத்தியாயத்தினுடைய 2வது வருஷத்துல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். எழுத படிக்க தெரியாத மக்கள் இருந்து ஒரு தூதரை நாம் எழுப்பி அவர் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு படித்து காட்டுவார் தான். ஓதி காட்டுவார். அது ஒரு ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுட்டு இருக்க. ஓதி காட்டுறது என்ன தெரியுமா? பொருள் அறியாம ஓதுறது. ஓதுவார்னு சொல்றாங்களே, இந்துக்களை ஓதுவார்னு சொல்ல கேள்விப்பட்டீங்களா? அது யாரு? கோயில்ல இருந்து இந்த சான்ஸ் அது என்னது அவங்களுடைய அந்த இதை ஓதிக்கிட்டே இருப்பான். இப்ப கூட இந்த மார்கழி மாசத்துல பாக்குறீங்கல்ல, அதான் ஓதுவார். பொருள் அறியாம ஓதுறது. படிக்கிறதுன்றா சொன்னா என்ன என்று விளங்கி படிக்கிறது. அதுவும் ஓதுன்னு தான் பழக்கி வச்சிருக்காங்க. இந்த அளவு சமுதாயத்தை வழிகட்டு வச்சிருக்காங்க. அன்றாட நீங்க படிச்சா அதனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் எளிதாக்கி தரும். எந்த மொழியில படிச்சாலும் சரிதான். அரபியில தான் படிக்கிறதுங்கிற அல்லாஹ் சொல்றாரு. அன்றைக்கு அந்த குறைஷிகளோடு இருந்த அந்த அதாவது ஹபஷிகள், அடிமைகளாக இருந்தவங்க, ரூமிகள், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் குர்ஆன் வழங்கிச்சது. அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருந்த, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளாக இருந்தவர்கள் குறைஷிகள், அவர்களுக்கு விளங்கல. அப்ப தக்வா உள்ளச்சத்தோடு நீங்க முயற்சி பண்ணா நிச்சயமாக அல்லாஹ் விளக்குறீங்களா? 5 நேரம் தொழணும் கண்டிப்பா. எந்த நிலையிலையும் தொழுகை விடக்கூடாது. கணவனுடைய சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக குளிச்சுட்டு தொழுதான். அப்ப புருஷா ஒருத்தர் ஒரு சடை சொல்றாரு, தூங்கி எழுந்து எப்பொழுதும் தொழுதுக்கணும். அது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அப்படியே நிறைய பேர் தொழாம இருக்கிறாங்க. ஏன்னா தூங்கி எழுந்து தொழுதுக்கலாம் தாராளம், சூரிய உதயத்துக்கு பிறகு இல்ல. அந்த குறிப்பிட்ட வக்துல 5 நேரம் தொழுகை தொழுதி ஆகணும். அந்த தொழுகையோடு தக்வாவோடு அல்லாஹ்வுடைய அச்சமுடைய உள்ளத்துல இருக்கணும். அந்த நிலையில குர்ஆனை நீங்க படித்து வருவீர்களானால் அந்த குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு விளக்குறதை விட பெரிய விளக்கை நான் எவ்வளவு செய்ய. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்காக நம்முடைய நேர்வழியையும் அத்தாட்சியையும் விளக்கிவிட்டே சொல்றான். குர்ஆன்ல பல ஆயத்துக்கள் தராங்க. யார் விளக்குறா சொல்றா?
அல்லாஹ் விளக்குனதாக சொல்றான். ஆலிம் சாக்கள் என்ன சொல்றாங்க, மௌலவிகள் என்ன சொல்றாங்க, குர்ஆன் உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு அரபி தெரியாது சொல்றாங்க. நாங்க தான் விளக்கித்தான் நீங்க புரியணும். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்காக விளங்கியதை உங்களால் புரிய முடியாது, நாங்க விளக்கித்தான் புரிய முடியும் சொன்ன அந்த பொருள் என்ன? மனிதர்களை படைத்த அல்லாஹ்வுக்கு அந்த மனிதர்களுக்கு மார்க்கத்தை விளக்கும் ஆற்றல் இல்லை, அந்த பெரிய ஆற்றல் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க யாருங்க? அல்லாஹ் தான் மனுஷனை படைச்சிருக்கான். படைச்ச அல்லாஹ்வே குர்ஆன்ல 100 வசனங்களுக்கு மேல இன்சான் மனிதனை சொல்லியே சொல்றான், நாசந்தே சொல்றான், மனுஷர்களுக்காக விளக்கிட்டே சொல்றான். 2வது அத்தியாயத்துல சொன்ன 150ஆம் வசனத்துல நேரடியையும் அத்தாட்சியையும் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னர் தெளிவா அல்லாஹ் சொல்றான். அப்ப அவ்வளவு தெளிவா அல்லாஹ் விளக்கிய பின்னர் அது உங்களுக்கு புரியாது, உங்களால விளக்க முடியாது, நாங்கள் தான் விளக்கணும்னு சொன்னா அப்ப அவங்க எப்படி கூட அல்லாஹ்விட பெரிய அல்லாஹ் இருக்கணும். அப்பதானே அல்லாஹ்வுக்கு இல்லாத ஆற்றல் எங்களுக்கு தான் சொல்றோம். அல்லாஹ் மனிதனுக்கு விளக்க புரியாது, நாங்க விளக்கன்னு சொன்னா அல்லாஹ்விட பெரிய ஆற்றல் அவங்க. அதான் அல்லாஹ் சொல்லிட்டாங்க 42:21 அல்லாஹ் விதிக்காததை விதிக்கக்கூடிய இணையாளர்கள் அல்லாஹ்வுக்கு வேற போயிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு இணையை விதிக்கக்கூடியவர்கள் போயிட்டாங்க. 49:16 அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு விளங்காது, நாங்க தான் வளர்க்கணும், அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க போறாங்க. எப்படிப்பட்ட நரகத்தில் எரியப்படும் செஞ்சுப்பாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் நேர தலைப்புகளில் கூட நரகத்தில் எரியப்படும். ஹதீஸ் நம்ம சொல்றோம். அதனால எந்த ஒரு நிலையில எந்த மூலையும் நம்பாதீங்க, எந்த ஆளுமையும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை கொடுத்தா பாருங்க, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கொடுத்தா பாருங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து எடுத்துடுங்க, இல்லன்னா அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இந்த முஸ்லிம் சமுதாயம் ஆயிடுச்சா மீண்டும் எந்த நிலைக்கு போயிடும். 3வது அத்தியாயத்தில் 139ஆம் வசனத்தை சொல்றான், உங்களுக்கு பயமோ துக்கமோ இல்லை, உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் நல்லா சொல்றான். இன்னொரு வருஷம் 24வது 55 அப்படி நடந்தா அவங்க ஆட்சி அதிகாரத்தை தரனே சொல்றாங்க. இவ்வளவு கலந்து போராட்டத்துக்கு இல்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஒண்ணு ஆக போறோம், அவங்களுக்கு வருமானம், போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன செஞ்சாலும் சரி அவங்களுக்கு வசூல் ராஜாக்கள் அதுக்கு தான் செய்யறாங்க. சமுதாயத்துக்கு எந்த லாபம் வராது, எந்த உயர்வும் வராது, மாறாத சமுதாயத்துக்கு கேடுதான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நம்முடைய கடமை அல்லாஹ் சொல்றபடி நடந்தா அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தையே தரேங்கிறான். வேற ஒண்ணு வேண்டாம். இந்த சமுதாயத்தில் எத்தனை பிரிவு இருக்கு? 1000 வருஷமாக 4 மதகம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை மதகம் வந்துருச்சு? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. முதல்ல ஆக்கள் ஒரு மதகம் வந்துச்சு, அப்புறம் ஜாக்கள் வந்துச்சு, அப்புறம் என்ன அகிலை என்ன எல்லா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இப்ப பாத்தாஜா, அப்புறம் ஈத்தாஜா, எத்தனை மதகம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப சமுதாயம் பிளவுபடுத்துறதா அவங்க புரியா இருக்காங்க. 1000 வருஷம் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? குர்ஆன் சுன்னத்துல் ஜமாஅத் சொல்ற ஆளுக்க நம்மளை பார்த்து கேள்வி பண்றாங்க. எப்படி கேள்வி பண்றாங்க? போங்கடா நீங்களாவது மார்க்கத்தை சொல்றதாவது, நாங்க 1000 வருஷமா 4 மதகம் இருக்கா, நீ இன்னைக்கு 25 வருஷத்துல 7-8 மதகம் ஆகிட்டியா, எங்களோட கேள்வி பண்ற சொல்ல முடியும். நல்ல செஞ்சு பதில் சொல்ல முடியும். அவன் 1000 வருஷத்தை சொல்றான். 1000 வருஷமா நாங்க 4 மதகம்ல தான் இருக்கோம், 5வது மதகம் உண்டாக்கல. நேற்று வந்த பயில நீங்க 4 மதகம் உண்டாக்குறேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 4 மதகமே ஒரே மதகம் ஆகுன்னு சொன்ன பயிலுங்க. இன்னைக்கு எத்தனை மதகம் உண்டாக்கி வச்சிருக்கீங்க? அவனோட வாயை பேச முடியுமா? அப்ப அந்த அளவு கேடு கெட்ட நிலைக்கு தான் குர்ஆனை சொல்லக்கூடிய. அது மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள, தௌஹீத்வாதி எவன் சொல்றாங்க அவன் ஷிர்க்வாதி தான். தைரியம் வந்து வாதம் பண்ணவா? எவனெல்லாம் தன்னை தௌஹீத்வாதின்னு பிரகடனப்படுத்துறானோ அவன் ஷிர்க்வாதி தான். அவன் தௌஹீத்வாதி இருக்க என்ன காரணம்? அல்லாஹ் தெளிவா சொல்றான். 53 32வது வசனத்திலையும் 4வது அத்தியாயம் 48 40 சொல்றான், உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று பீற்றிக் கொள்ள வேண்டாம். உங்களை யார் பரிசுத்தவான்? அல்லாஹ்வே அறிந்தவனார். தெளிவா சொல்றான். அதே மாதிரி இன்னும் பல வசனங்களை நேர்வழியில் இருப்பது யார் என்பதை அல்லாஹ்வே அறிந்தார். உங்களால் அறிய முடியாது. வசனத்தை நீங்க நிறைய ஓதுனா தெரியும். அதுக்கு மாற்றமாக ஒருத்த நான் தான் நேர்வழியில் இருக்க, நான் தான் தௌஹீத்வாதி அர்த்தம்.
பக்கா ஷிர்க்ல இருக்கான். இன்னும் தெளிவா சொல்லவா, தர்காவுக்கு போகக்கூடியவங்க எப்படிப்பட்ட இருக்காங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு தங்களுக்கு இடையில ஒரு தரக அவுலியாவை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க பாவிகள், எங்களால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது, அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அன்பாளர்கள், நெருக்கமானவர்கள், அவர்களுடைய சிபாரிசை கொண்டு எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். இதான் அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே இதுக்கு தகுந்த காரணம் சொல்லணும். இன்னைக்கு பிரதம மந்திரியை பார்க்க போனோம், நேரடியாக பார்க்க முடியுமா? ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ இருந்தவருக்கு, அதே முதல் மந்திரி எடுத்துக்கிடுங்க. யார் இன்னைக்கு உலகத்தை நீங்க பார்க்க போனாலும் யாரையாவது சிபாரிசு போட்டு தான் போகும். நேரடியாக போய் நம்ம சாதிக்க முடியும், எல்லாரும் ஒப்புக்கொள்ள முடியும். அது வேணா வீட்டை எடுத்துக்கிறீங்களேன், வீட்டுல பிள்ளைகளும் நேரடியாக தகப்பட்டு போக மாட்டோம், தாயிட்ட சொல்லி தாயுடைய சிபாரிசு தான் நடக்கும். நடக்குதா இல்லையா? அப்போ உலக ரீதியெல்லாம் தவறு இல்லை. என்ன காரணம்? மனிதர்கள் அனைவரும் தேவையுடையவர்கள். பிரதம மந்திரிக்கு மந்திரிகள் எம்எல்ஏக்கள் உதவி தேவையா இல்லையா? அப்பதான் நம்ம சிரிக்க முடியும். அதே மாதிரி முதல் மந்திரியோட இல்லையா தானே? அதே மாதிரி தாய்க்கு புருஷனுடைய தேவை இருக்கு, புருஷனுக்கு தாயுடைய தேவை இருக்கு. மனிதர்கள் யாரும் தேவையற்றவர்கள் அல்ல, தேவை உடையவர்கள். அதனால இந்த சிபாரிசு எல்லாம் நிற்குது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஸமத், தேவையற்றவன். அப்போ இவருடைய அந்த சிபாரிசு தவறு, ஷிர்க் தான். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட ஷிர்க் அது? அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ் அவங்க சொல்லல. அல்லாஹ்வுடைய வல்லமை அடிப்படையில் நாங்க அவங்க நெருங்க முடியாது, எங்களுக்கு அந்த சக்தி இல்லை, அந்த அளவு இது இல்லை, அவுலியாக்கு அவங்க மூலமா நம்ம போறோம். உதாரணமா, தாயிட்ட போய் சிபாரிசு பண்ணி தகப்பன்ட்ட போய் உதவி தேவை வாங்குறவங்க தகப்பனா மதிக்கிறாங்களா? அவங்க மதிக்கிறாங்க சொல்லுங்க. அதாவது தகப்பன்ட்ட போய் நேரா சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு தாயிட்ட சொல்லி தாய் போய் தகப்பன்ட்ட சிபாரிசு பண்ணி அதை பெற்றுக் கொடுக்கறத அந்த மகன் தகப்பனை அவமதிக்கிறான்னா மதிக்கிறான், மதிக்கணும். அது சவுண்ட் கிடையாதுல்ல. இது உலகியல் ரீதியில சரி. ஆனா அல்லாஹ் தேவையற்றவன். ஆனா அல்லாஹ்ட்ட போய் இந்த சிபாரிசு எவரும் நிற்காது, தேவையில்லை. அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 159 தெளிவா சொல்றோம், 250 நினைக்கிறேன். அதாவது எவருடைய சிபாரிசு அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது தெளிவா சொல்றான். அதே சந்தர்ப்பத்துல இந்த குரூப் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் சொல்றாங்களே, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இப்பவே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் காப்பி இருக்காங்க, நாங்க மட்டும்தான் முஸ்லீம், நாங்க மட்டும்தான் நேர்வழியில் இருக்கோம், எங்க பள்ளி மட்டும் தொழுவதற்கு தகுதியான பள்ளி, மற்ற பள்ளிகள்லாம் ஷிர்க்குடைய பள்ளி, அங்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் காப்பி இருக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதே மாதிரி அல்லாஹ் சொல்றா, தீர்ப்பை நாம் மறுமைக்கு ஒத்தி வைத்திருக்கேன், இங்க தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறான். அது இவங்க விஷயத்திலே சொல்றான். 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்துல தீர்ப்பை மறுமைக்கென்று ஒத்தி வைத்திருக்காவிட்டால் இங்கேயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க முடியும். யாருக்கு? அல்லாஹ் விதிக்காததை விதிக்கக்கூடிய இணையாளர்களாக இருக்கிறது. எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் அவனுக்கு சத்தியத்தை எடுத்து தேவைன்னு சொல்றான். அவன் போறாங்க, எடுத்து போய் யாரு ஃபிரௌனை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள், எங்களுடைய இந்த நேர்வழி உபதேசத்தை ஏற்றுக்கொள், இல்லா போனா மறுமையில் நரகத்தை அடைவார். குர்ஆன் வசனம் 20வது அத்தியாயத்திலே 50ஆம் வசனம் படிச்சுப்பாங்க. அப்போ உடனே அவன் மடக்கி கேட்கிறான், இவரை மடக்கிறான். என்ன மடக்கிறான்? சரிங்களா, எங்களுடைய முன்னோர்கள்லாம் இதே நிலையில சிறுக்கு வச்ச நிலையில இறந்து போயிட்டான், அவங்களுடைய நிலை பற்றி என்ன? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லிருக்கலாம்ல, அவங்க நரகவாதிகள் அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? அந்த அதிகாரம் ஒன்றும் இல்லை. உடனே என்ன சொல்றாரு? என்னுடைய ரப்புனுடைய ஏட்டில் பதிவாகி இருக்குது, என்னுடைய ரப்பு தவறு செய்யக்கூடியவனும் மறதியாக இல்லை சொல்ற. நல்லா புரியுது. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது உஹதுடைய யுத்த காலத்தில் கடுமையான ஒரு சோதனை காலம். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டா செய்தி பரப்பலாம். அவங்க பல்லு 2 அடிபட்டு விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் தாங்க முடியாது. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மாதிரி கடுமையான எதிர்த்தவர்களை நீ ஒரு என்ன சொல்றது, நீ கண்ணை காட்டாதன்னு ஒரு வாசனை, வேற ஒண்ணு சொல்லு. இவங்க மாதிரி காப்பீடு விஷயம்லாம் சொல்லல. அந்த கருத்தை சொல்றதுக்கு உடனே அல்லாஹ் பற்றி இருக்கிறான், நபியே, இதில் உமக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. எவ்வளவு அழகா சொல்றான். நபியை பார்த்து சொல்றான்,
இதுல எந்த விதமான அதிகாரமும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிக்கவும் செய்யலாம், அவர்களை தண்டிக்கவும் செய்யலாம். ஆயிரம் அவர்கள் அநியாயக்காரர்கள், தெளிவா சொல்றான், அநியாயம் தான் செய்யலாம், அதோட சந்தேகம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பளிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அதிகாரம், இவங்களுக்கு அந்த அதிகாரம். இன்னைக்கே அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக், அவன் பின்னால சொல்லக்கூடாது, நாங்க மட்டும் தான் நேரில். இவன் எவ்வளவு பெரிய முஷ்ரிக்கா பசங்க, பகிரங்கமா சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல இந்த ஆளை விட பகிரங்க முஷ்ரிக் யாரும் கிடையாது. சந்தேகம் இருக்கா, வா வேட கூட பேசுவோம், நான் ஆதாரத்தை தர அவங்க மாதிரி பார்த்தான். நல்லா புரியுது. இன்னைக்கு வழிகேட்டுல பெரிய வழிகேட்டுல இருக்கு இந்த குரூப் தான். இவங்களை விட பெரிய வழிகேட்டு யாரும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தர்காவை வழிபடுறவங்க கூட அல்லாஹ்வுக்கும் தனக்கு இடையில தான் ஒரு ஆளை கொடுக்குறான். இவர் அல்லாஹ்வுக்கு மேல அல்லாஹ் வைக்கிறார். அல்லாஹ் மறுமைக்கு தீர்ப்பு வச்சுட்டு இங்கே தீர்ப்பளிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு பெரிய அதிகாரம் ஆயிடுச்சு, அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை இவர் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இவர் எப்படிப்பட்ட நல்ல ஏற்பாடு செஞ்சுப்பாங்க. அன்பு சகோதரர்களே, 8 மணி ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். தெளிவா புரிஞ்சுக்கணும், நான் இதுதான் சொல்றேன். அன்றாட கண்டிப்பாக குர்ஆனை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்க படிச்சு விளங்குவார். ஆனா இல்லாத பெண்ணாயிட்டாங்க. பெண்கள் கண்டிப்பாக இந்த சினிமா காட்சியை முகத்தை விட்டு குறைச்சிருக்கு. இல்லாம நாளைக்கு ஒரு நரகத்துல தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நரகத்தை அடைய விரும்பினா உண்மையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த ஆபாச காட்சி, அசிங்க காட்சிகளை விட்டுருக்க. செய்த அழகா காட்டுவோம், ஒரு அது ஒரு ஈடுபாடு கரெக்டாக செய்வான். உங்க நஃப்ஸை கட்டுப்படுத்தி அதில் போயிடுது. அதுக்கு பதிலாக குர்ஆனுடைய ஆயத்துக்களை போட்டு படிங்க, சிந்திங்க, விளங்குங்க, ஆதாரமாக ஹதீஸ்களை படிங்க. அதே மாதிரி ஆண்களும் செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊர்லயே ஒரு கூட்டாகவே நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்து அன்றாடம் குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை படிக்கிறது, சிந்திக்கிறது, ஒருத்தரோடு கலந்துரையாடுறது. அதுக்கு மேல உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது சந்தேகத்துல சம்பந்தப்பட்ட யார்த்தையாவது நீங்க கேட்டு தெரியும். இந்த மாதிரி முயற்சியை ஆணும் பெண்ணும் செய்தால் அந்த குர்ஆனுடைய தொடர்பு வந்துட்டாலே போதும், தொழுகு. இன்னைக்கு 100க்கு 99 குலாமருக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுலயே இந்த பயிரை மக்களை ஏமாற்றி வச்சிருக்கோம். இல்லாத சட்டங்கள்லாம் உண்டா, முழிச்சு எடுத்த நேரத்திலே அவங்க ஒரு தடுமாட்டம் வரும். 1000 சட்டம், அல்லாஹ் சொல்லாத சட்டம். அதாவது முட்டைக்கால் தண்ணியா முழு முடிஞ்சு போயிடும், தண்ணீரை கைப்பட்டு அசுத்தம், தண்ணி அசுத்தமாயிடும். யார் சொன்ன அந்த சட்டம்? அப்ப இந்த திட்டமே மக்களை தொழுகையற்றவர்களா ஆக்கணும், ஒரு தொழிலோட பயத்தை உண்டாகும். சொல்லுதா நீ இந்த மாதிரி விட்டு அதெல்லாம் என்னென்னு சொன்னா தொழுகை அதோட சொல்லாம இருந்தா நல்லது சொல்றாங்க சண்டாளர்கள். காரணமா அல்லாஹ் தக்பீர் கட்டினா ஷைத்தான் எப்படியோ ஏதாவது ஒரு இது பூசலாட்டு உண்டாக்கத்தான் செய்யும். நம்ம ஒரு முயற்சி பண்ணி அல்லாஹ் அந்த ஆயத்துல பார்த்துக்க மாட்டான். அல்லாஹ் வச்சு நினைச்சு மாட்டா, அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டாங்க. அதை மீறி உங்களுக்கு உலகில் சிந்தனை வந்தா அது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. அப்ப இதுக்காக நீ தொழ வேண்டியது இல்லை. தொழுது அப்படித்தான் தொழுது, இல்லாம தொழக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல் லட்சம் என்ன நடத்திருக்கான்? அதாவது தொழுவது குற்றவாளியாக தொழாம இருந்து போயிடுவான். நினைத்து 100க்கு 90 தொழாம அப்படிதான் அதான் காரணம். தொழுதா குற்றவாளி, தொழுதா பர்ஃபெக்டா செய்யணும், குறை இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப தொழுது குற்றவாளியாக இருக்கிறத விட தொழாம இருந்தது போவான். அந்த நிலையில தான் நீ தொழுகைன்றவர்கள் ஆக்கி வச்சுக்க. அதுக்கு மெயின் காரணம் குர்ஆனை விட்டு தூரப்படுத்தி வச்சுட்டான். ஒன்றும் இல்லாம தொடக்கூடாது, மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது. யார் சொன்ன அந்த சட்டத்தை கொண்ட குர்ஆன் ஹதீஸ் போட்டா பார்க்கலாம். இல்லாத சட்டம் நீயே விதிக்கிற. அப்படி உன்னுடைய நோக்கம் மக்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கி உண்மையை அறிந்து நடக்கக்கூடாது. நீ அவர்களை ஏமாற்றி வயிறு வளர்த்து கூட அவன் நடக்கக்கூடாது. அதான் நோக்கம். அதனால அந்த பேச்சை நம்ம எந்த நிலையிலே குர்ஆன் போடணும், எந்த தடையும் கிடையாது. அவன் ஆதாரமாக கொடுக்கக்கூடியது இந்த குர்ஆனை பற்றி சொல்லல. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பாதுகாக்கப்பட்ட ஏட்ல இருந்து அல்லாஹ் இறக்கி வச்சதான் பற்றி சொல்ல. 69வது அத்தியாயத்துக்கு அந்த 76 எழுதி படிச்சு பாருங்க. இந்த குர்ஆன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு சமாச்சாரம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரி குர்ஆன் இருந்துச்சாங்க. குர்ஆன் அப்புறம் எப்படிங்க இது தொடக்கூடாது சட்டம் வந்திருக்கும்? இந்த கொஞ்சமாவது அறிவு இருக்காது. அதனால தான் நம்ம ஜாஹில் இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஒரு சில வாசகங்கள் இப்படிதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மூத்தான பிறகுதான் இந்த மாதிரி ஒரே ஏற்ற கொண்டு வரப்பட்டது. அப்ப இல்லாதவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிருப்பான். அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லையா? கொஞ்சமாவது இந்த மண்டையில மசாலா தான் பேசுவாங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் சில உச்சாரணங்களை கற்றுக் கொடுக்குறான். அதை மக்களுக்கு கொடுத்து ஏமாத்தி இருக்கான். அந்த கட்டத்துல அல்லாஹ் இறக்கான்.
ஷைத்தான் போய் தொட முடியாது. பவுல் முகல் பாதிக்கப்பட்டிருக்கு. வருஷத்துக்கான மலக்கள் போய் தான் அதை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. தன்சீல் அது பிறகு அவர் அல்லாஹ் புறத்தில் இறக்கப்பட்டது வருது. இதெல்லாம் சொன்ன பிறகு அப்ப இறக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள விஷயத்த இறக்கப்படுற நேரத்தில் கூட இல்ல, ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு இந்த மாதிரி வந்ததை பத்தி சொன்னாலே இவங்க எவ்வளவு பெரிய மூடலா இருக்கும். அதனால தான் அவங்க ஜாஹில் சொல்றேன். சொன்னா கோபம் வருது. ஜாஹில் தான் சொல்ல முடியும், திருடன் தான் சொல்ல முடியும், அயோக்கியன் தான் சொல்ல முடியும். ஏன் உங்களுக்கு கோபம் வருது? இல்லைன்னா நீங்க காட்டுங்க, ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுங்க. இல்ல நாங்க வந்து ஜாஹில் அறிவாளின்னு காட்டுங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால அல்லாஹ் சொன்ன விஷயத்த குர்ஆன் இறங்குறதுக்கு பின்னால விஷயத்தோடு ஜாயின் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க என்ன அறிவாளியாக செய்ய முடியுமா? அந்த சட்டம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி முஸ்லிமானால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது சட்டால போய் முதல் மனிதர்களுக்கே நேர்வு அல்லாஹ் சொல்லிட்டா, முஸ்லிம்களுக்கு நேர்வு நல்லா சொல்லிருக்கா. அந்த மாதிரி செஞ்சதுனால தான் இன்னைக்கு யாரு மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், பெரியார் எல்லாம் வந்து நாத்திக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க தாராளமா குர்ஆனை கொடுத்து நல்ல விளங்கலாம், படிங்க சிந்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தா படிச்சிருந்தா அவன் வழிகேட்ட போயிருக்கான். நாளைக்கு அவர்கள் வழிகேட்டுல போனது இவங்க தான் பதில் சொல்லணும். குர்ஆன் வந்து முஸ்லிம்களுடைய வேதம், சண்டால போயிருக்காங்க. வேதம் சொல்றதே தப்பு. வேதங்கள் எது சொல்றது தெரியுமா? பைபிளுக்கு சொல்லலாம், இந்துக்களுடைய வேதங்களுக்கு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். என்ன காரணம்? அதுல கலப்படமாகி அது என்ன வேதாந்தங்கள் நிறைந்த வேதமாயிடுச்சு. இது அப்படியா? செயல்படுத்த முடியாத வேதாந்தங்கள் இணைந்ததுதான் வேதம். இது அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் கிதாபுங்க நெறி நூல், மக்களுக்கு வாழ்க்கை வழிகாட்ட சொல்லக்கூடிய நூல் இருக்கு. அப்ப இதை போய் வேதம் சொல்றாங்கன்னா அப்ப அந்த மாதிரி மக்கள் ஏமாத்துறாங்க. இது வேதம், முஸ்லிம்களுடைய வேதம், முஸ்லிம் அல்லாஹ்வுடைய சம்பந்தம் இல்ல, முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க கூடாது, முஸ்லிம்களும் நூல் இல்லாம தொடக்கூடாது, மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது. யார் சொன்ன அந்த சட்டங்களை கொண்டா? நியாயத்தை அதிசயம் இல்லாத சட்டத்தை நீ விதிக்கிறியா? அல்லாஹ் ரசூல் விதிக்காத ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா பெரிய வழிகேட்டில் இருக்கா, நரகத்துக்கு போக முடியாது. ஷைத்தானுடைய வேலை. எந்த ஒரு விஷயமா இருந்தா குர்ஆனை கூட ஹதீஸை கூட பார்ப்போம், இருந்தா எடுத்துக்கலாம். எந்த ஆட்சேபம் இல்லாதவங்க நீ சொல்றது இல்லையா? அன்பு சகோதரர் நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த சட்டமும் குர்ஆனை பொறுத்த முடியல. எந்த நிலையிலும் நீங்க குர்ஆன் எடுக்கலாம். அன்றாட குர்ஆன் எடுங்க, படிங்க, அதோட கருத்துக்களை விளங்குங்க. நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் தான் செஞ்சேன். பொருள் அறியாம கிட்டத்தட்ட 24 வருஷம் ஓதிக்கிட்டு இருந்தா சொல்ற மாதிரி அல்லாஹ் அதை தெளிவு தரல. பொருள் அறிந்து ஒரு 2 வருஷம் தான் படிச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சு இந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவு சமுதாயத்தை வழிகட்டு. உடனே அவங்க கடிதம் எழுதுறேன், பதில் தர முடியல. அவங்களால வெறுப்பனே வரல. இவர்கிட்ட முறை போனேன், அதரஜித்த முதல் கொண்டு டெல்லியில போய் 2-3 முறை முறையிட்டேன். நீங்க வச்சிருக்க அமல்கள் சில குப்பையா இருக்க, பல கதை இருக்குது, தவறுல குர்ஆன் வரலாறு எடுத்துருங்க, குர்ஆனை மட்டும் தர்ஜுமா பண்ணி வைங்க, ஆதார ஹதீஸை மட்டும் வைக்க மக்கள் திரும்பவும் அதுலதான் வரக்கத்து இருக்கு. அதெல்லாம் விட மாட்டோம். ஏன்னா அதுதான் மூடர்கள் சேர்ப்பாங்க, ஜாகிர்களை சேர்க்கிறாங்க. அதுதான் வழி. அறிவாளிகளை சேர்க்கிறது செய்ய முடியாது. இதுதான் அவருடைய நிலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அஜீஸ். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் குர்ஆனுடைய ஆதாரத்தை கொடுத்துட்டேன். நீங்க அன்றாடம் படிச்சா இன்னும் சில வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவசியம் நீங்க படிங்க. அப்படி படிச்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரிவுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க. பிரிவுகள் அத்தனை வழிகேடு நரகத்தில் நீங்களே நான் சொல்ல வேண்டாம், குர்ஆன் வசனமே சொல்லுது. எவன் சமுதாயத்தை பிளவுபடுத்துறான்னா அவன் நரகத்தில் போய் சேர்ப்பான். எந்த பிரிவா இருந்தாலும், எந்த மதஹபா இருந்தாலும். உண்மையில அல்லாஹ் சொல்ற மாதிரி முஸ்லிம்ங்கிற நிலையில குர்ஆனை பற்றி பிடிக்கும். யாரு உள்ளதீன ஆமனும், அதாவது நீங்கள் குர்ஆனை அதாவது என்ன சொல்றது, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறு ஹபிலில்லா வத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபரகு, வத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபரகு. நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறான குர்ஆனை பற்றி பிடிங்கள், ஜமாஅத்தாக பற்றி பிடிங்கள், ஜமீஆ பிரிந்து விடாதீர்கள். தெளிவா அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு எந்த முஸ்லிமா ஒத்துக்குறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்க, வழிகிட்ட போய்கிட்டு இருக்க. அதனால சமுதாயத்துல பிளவுக்கு பிரிவுக்கு அனுமதியே கிடையாது. அது மதஹபுன்னு சொன்னாலும் சரி, இயக்கம் சொன்னாலும் சரி, தரீக்கான்னு சொன்னாலும் சரி, அல்ல இவங்க இஷ்டத்துக்கு என்ன பேர் வச்சுதான் எல்லாம் வழிகேடு தான் நடந்துட்டு. முஸ்லிம்கிற நிலையில குர்ஆனை பற்றி பிடிக்கணும், குர்ஆன்ல இருக்கிறபடி செயல்படணும். அவர்கள் மட்டும்தான் நேரம் பெற்றவர்கள். ஆனா அவர்கள் சொற்பமானவர்கள். பெரும் கூட்டத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. பெரும் கூட்டம் நரகத்துக்கு அல்லாஹ் வச்சோம். 32வது அத்தியாயத்தில் 13வது வருஷத்துல 11வது அத்தியாயத்தில் 118, 119 இதே படிச்சு பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம். அது இருந்தா எடுத்துக்கிட்டு மிக சொற்பமானவர்கள் சத்தியத்தை விளைந்த வளர்ந்து வச்சோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 வருஷம் பாடுபட்டாங்க. வந்தது எத்தனை பேர்? ஒரு 100 பேர் கூட.
அதே மாதிரி சில நபிமார்கள் தன்னந்தனியாக சொர்க்க கொண்டாடி கொள்ளக்கூடாது. கூட்டத்தில் என்ன பயங்கிறாங்கல்ல, வழிகேட்டில் போறான்னு அர்த்தம். கூட்டம் சேர்றாருன்னா வழிகேட்ட போகுது. எந்த வழிகேட்ட போறீங்களோ கூட்டம் செய்யும். நேர்வழி போட்டா கூட்டம் சேராது. அதுக்காக நம்ம இது பண்ண நேர்வழியை சொல்ல நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம கட்டைக்கு தான் தேடலாம், மக்களுடைய கட்டைக்கு நாம தேடல. நாம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு? அப்ப சத்தியத்தை சொன்னா நாம சொர்க்கத்துக்கு போகணும், அசத்தியத்தை சொன்னா அவங்களோட சேர்த்து நம்ம நரகத்துக்கு போகணும். அதை முடிவு இன்ஷா அல்லாஹ். இப்ப சொன்ன விஷயங்கள் நான் மனசுல வச்சிருக்க. அன்றாட குர்ஆனை படிப்பதை அத்தியாவசியமா ஆக்கிக் கொள்ளுங்க. அதே போல பெண்கள் தயவு செய்து இந்த சினிமா காட்சிகளை பார்க்கறது விட்டுருங்க. அதற்கு மாறாக குர்ஆன் அன்றாட படிக்க ஆரம்பிக்க. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் வரும், மறுபடிய சிந்தனை உண்டாகும். அப்பதான் உங்களால் நேர்வழி நடக்க முடியும். உங்களுடைய மடியில வளரக்கூடிய குழந்தைகளும் நேர்வழி பெற்று நன்மக்களாக வாழ்வதற்கு நல்ல சூழல். இன்னைக்கு குடும்பங்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் இந்த மாதிரி தகிட்டு வளர்த்து விட்டுறாங்க. அவங்க வளர்ந்த பிறகு தாய் தகவல் கடுமையான கஷ்டத்தை கொடுக்குறாங்க, துன்பத்தை கொடுக்குறாங்க. என்ன காரணம்? நீங்க அந்த மாதிரி வளர்த்துட்டீங்க, அதனுடைய பலனை தான் நீங்க அனுபவிக்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, உங்களுடைய குழந்தைகள் முறையாக நீங்க வளர்க்கல. வளர்ந்த ஆள் கல்யாணம் கட்டா போதும், கொண்டாடி பேச்சு கேட்டுக்கிட்டு தாய் தகவல் அடிக்கிறது, உதைக்கிறது, இது போடுறது எல்லா குற்றம் சொல்லுவோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல. தாய் தகவலை எப்படி மதிக்கிறது அவங்க கற்றுக் கொடுக்கல, அதன் விளைவை அனுபவிக்கிறாங்க. அதனால உண்மையிலேயே உங்களுடைய சந்ததிகள் எதிர்காலத்துல உங்களை மதிச்சு நடக்கணும்னு சொன்னா இப்பவுமே அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, முறையாக தீன் அடிப்படை வளருங்க. அப்பதான் எதிர்காலத்துல உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில என்னையும் உங்களையும் உண்மையான மூமின்கள் ஆண்களையும் பெண்களையும் குர்ஆனை பற்றி பிடித்து அதன்படி அதன் போதனைப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. வாஹர் தஅவாக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு நாம் பேசுனதுல யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ தாராளமாக இருக்கு. சந்தேகத்தை மனசு வச்சு நீங்க போக வேண்டியது. நான் இங்க இருக்கிற இஷாவுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க தெரியா? உங்களுக்கு இப்ப பேசுறது என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடி கிட்ட கேளுங்க. நான் என் கருத்தை சொல்ற சம்பந்தப்பட்ட ஆயத்தை ஹதீஸை எடுத்துக்கிறேன். நீங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்